காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓப்பனிங் சீனில் ஹீரோனோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஈவினிங் உனக்கு தான் தெரியும்ல நம்ம ஃபேமிலியோட புவர் கண்டிஷன். இன்னும் நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாப்புக்கு போனால் அதில் வர மணியை வச்சு தான் நம்ம ஃபேமிலியை ஒழுங்காக ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்பா ஹீரோன்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் உண்மைன்னு நம்பி நானும் கஷ்டப்பட்டு நிறைய ஒர்க்லாம் பண்ணேன் அப்படின்னு ஒரு இன்சிடெண்ட்டை காமிக்கிறாங்க. அதில் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சிஸ்டர் ஷாப்பிங்காக கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த பேக் பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா? ஜஸ்ட் 1 lakh தான், உனக்கு வேற எதுவும் பொருள் வேணாலும் சொல்லு, அப்பா பே பண்ணிடுறேன் அப்படின்னு அவங்க அங்கே ரிச்சான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் கூட ஹீரோயின் கால் பண்ணி அப்பாவுக்கு மெடிசன் வாங்க வேண்டியது இருக்கு, உனக்கு பே பண்ணிட்டாங்களா அப்படின்னு மணியை பற்றி தான் கேட்குறாங்க. ஹீரோயின் எல்லாத்தையும் டோர் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. இப்போ அப்பா கிட்ட கோவப்படுறா. நம்மளோட ஃபேமிலி கண்டிஷனை பற்றி நீங்கள் இத்தனை வருஷம் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. நம்ம ஃபேமிலி புவராக இருக்குன்னு நான் டே அண்ட் நைட்டை ஒர்க் பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ணுற எல்லா காசையும் உங்கள் கையில் தான் கொடுப்பேன். எனக்குன்னு நீங்கள் ஒத்த பைசா கொடுத்தது கிடையாது. நீங்கள் ரிச்சான லைஃப்பை வாழ்ந்துட்டு என்னை மட்டும் ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இதில் என்ன தப்பு இருக்கு? நீ என் பொண்ணு, அப்பாவுக்கு மணி ஏர்ன் பண்ணி கொடுக்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நானும் மிங்கும் உங்களோட டாக்டர்ஸ் தானே, என்னை மட்டும் என் டிஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் உன்னோட ஃபேட்டும் மிங்கோட ஃபேட்டும் ஒன்று கிடையாது. நீ கஷ்டப்பட்டாதான் நாங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும். இப்போ தான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுல, இனி உன் முன்னாடி வந்து ஆக்ட் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நீ இங்கேருந்து சஃபர் ஆகிக்கிட்டே இருக்கணும், எங்களை வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. உங்களுக்கு பயமே இல்லையா? நான் உங்களை பற்றி வெளியே போய் எக்ஸ்போஸ் பண்ணிட்டா உங்களோட கம்பெனி அந்த ஃபேன் குரூப் அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு அதுக்கு நீ எங்கள் ஃபேமிலி ரிஜிஸ்டர்லேயே கிடையாது. அப்படியே நீ வெளியே போய் சொன்னாலும் நீ தான் எங்கள் பொண்ணுங்கிறத யாரும் நம்ப போகிறதில்ல. அப்புறம் இங்கே நல்லா கேட்டுக்கோ, இந்த வீடு உனக்குன்னு விட்டு வைப்பேன்னு நினைக்காத. இந்த வீடு உடச்சி கூட போடுவேன், ஆனால் உனக்குன்னு தரமாட்டேன். ஒழுங்காக எங்கள் கம்பெனியோட ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணு, அதான் உனக்கு நல்லது. வேறு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த சிட்டிலேயே உன்னால் இருக்க முடியாது அப்படின்னு அவளை மிரட்டிட்டு போகிறாங்க. பின்னாடி அடுத்த ஆட்கள்லாம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்க. இப்போ அவளுக்கு வீடும் இல்லை, என்னதான் பேரண்ட்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே, இனி எனக்கும் அவங்க தேவையில்லை, என்னோட லைஃப்காக மட்டும்தான் நான் இனி வாழ போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் முடிவெடுக்கிறா. என் பேரண்ட்ஸ் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு அவனை பார்க்க போனா அங்கே அவன் சிஸ்டர் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். டேய் நீ என்ன பண்ணுற அப்படின்னு அவனை பார்த்து ஷாக்கானா, சிஸ்டர் நாங்கள் ரெண்டு பேரும் தான் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்கிறா. நீ எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருப்போம், நீ இந்த மாதிரி என்ன சீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவன் சொன்னா. சிஸ்டர் உனக்கு என்ன இந்த மேட்டர் தெரியாதுல்ல, ஆக்சுவலி இவனோட ரியல் பேரண்ட்ஸ் அவன் கண்டுபிடிச்சிட்டான். மிஸ்டர் ஹீ ரிச்சஸ்ட் மேன் இருக்காங்கல்ல, அவங்களோட நெஃப்யூ தான் இவன் அப்படின்னு அவங்க ஃபேமிலியை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் பெரிய கேப் ஆயிடுச்சு அப்படின்னு அவள் சொல்கிறா. ஆமாம் யூனிங், உனக்கும் எனக்கும் சோசியல் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு, இனி நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது அப்படின்னு அவன் பேசுகிறான். பட் எதுக்கு நீ இவ்வளோ சூஸ் பண்ண? அவள் என்னோட சிஸ்டர், அவங்க என்னை எப்படி மோசமாக ட்ரீட் பண்ணாங்கங்கிறது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்டால், எனக்கு எல்லாமே தெரியும். உங்கள் அம்மா ஃபேங் ஃபேமிலியில் நேனியாக இருந்தாங்க, உன்னையும் இங்கேயும் சேஞ்ச் பண்ணி வச்சு உனக்கு நல்ல லைஃப்பை கொடுக்கணும்னு அவங்க நினச்சாங்க. அதை ஃபேங் ஃபேமிலி கண்டுபிடிச்சதும் ஒன்று அங்கேயே விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனால் ஃபேங் ஃபேமிலி கைண்டான பீப்புள் அப்படிங்கிறதுனால ஒன்று அவங்க ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீ படிக்கிறதுக்காக டியூஷன் ஃபீஸே அவங்க தானே பே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவன் கேட்குறான். நீ இதை எப்படி நம்பின? ஒரு முட்டாள்தனமான பொய்யா உனக்கு இது தெரியல? என்னோட டியூஷன் ஃபீஸை நான் தான் ஏர்ன் பண்ணேன், என்னோட லிவிங் எக்ஸ்பென்சஸையும் நான் தான் மாதம் மாதம் ஏர்ன் பண்ணி அவங்க கையில் நான் கொடுத்தேன். அப்புறம் நான் தான் அவங்களோட ரியல் டாட்டர் அப்படின்னு சொல்ல வந்தா, சிஸ்டர் நீ இங்கேருந்து என்ன சொன்னாலும் சரி, நீ எப்படியும் ஃபேங் ஃபேமிலியோட மெம்பர் ஆக முடியாது. அதனால சொல்கிறது கேளு, நீ கஷ்டப்பட்டாதான் எங்களுக்கு ஃபார்ச்சூன் கிடைக்கும், ஒழுங்காக ஃபேக்ட்ரியில் போய் கஷ்டப்படு, அதான் உனக்கான ஃபேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஹீரோயின் தள்ளி விட்ட மாதிரி பின்னாடி போய் விழுறா. அவள் சொன்னதில் உண்மை தானே, ஃபேங் ஃபேமிலியில் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் நீ இவ்வளோ அன்கிரேட்ஃபுல்லாக இருக்க, ஒழுங்காக வந்து இவகிட்ட சாரி கேளு அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் போயிட்டு ரெண்டு பேரும் அடிக்கிறா. நீங்கள் சீட்டிங் கப்பல், ரெண்டு பேரும் சேர்ந்தே சாகுங்க அப்படின்னு சாபம் விட்டுட்டு அங்கேருந்து போகிறா. அப்புறம் அவளுக்கு கால் வருது. அவள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த பிளேஸ்லேருந்து, நீ இனி ஒர்க்குக்கு வர வேண்டாம், பேலன்ஸ் அமௌண்ட்டை உனக்கு சென்ட் பண்ணிடுறேன், இனி நீ வர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ரெண்டலுக்கு ரூம் எடுத்திருக்கா. அங்கே போய் பார்த்தா அங்கேருந்து அவளோட லக்கேஜ் எடுத்துகிட்டு காலி பண்ண சொல்கிறாங்க. நான் உனக்கு எக்ஸ்ட்ரா மணி வேணாலும் கொடுக்குறேன், இனி நீ இங்கே ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டால், நீ யாரையும் இங்கே அஃபன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஃபேங் ஃபேமிலியோட வேலை தாங்கிறதா புரிஞ்சுக்கிறா. அவளுக்கு வேலையும் இல்லை, ஸ்டே பண்ணுறதுக்கு இடமும் இல்லை. இதெல்லாம் பண்ணால் நான் பயந்து பணிஞ்சு போவேன்னு பார்க்குறாங்க. ஆனால் நான் அதை மட்டும் பண்ண மாட்டேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் வில்லேஜுக்கு போக போகிறேன், இல்லைனா வேறு சிட்டிக்கு போகிறேன், ஆனால் இவங்க ஃபேமிலிக்கிட்ட மட்டும் பணிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு அவள் மலையில் போய்கிட்டு இருக்கா. அந்த டைம் ஒரு கார் பக்கத்தில் வருது. உள்ளே இருக்கிற மேன் வந்து வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்கிறான்.
அவன் தான் மிஸ்டர் ஹி ரிச்சஸ்ட் மேன் சொன்னாங்கல்ல, அது அவனை தான். நான் ஆல்ரெடி இவனை மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாஸ்ட் இன்சிடென்ட்டை காமிக்கிறாங்க. ஹீரோயின் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மீட்டிங்கில் அவன் பேசிகிட்டு இருப்பான். சாண்ட்லேயர் அவன் மண்டையில் விழப்போன்னு தெரிஞ்சதும் ஹீரோயின் போயிட்டு அவனை ஹெல்ப் பண்ணியிருப்பா. நீ என் உயிரை காப்பாற்றிருக்க, நான் இதுக்காக ரீபே பண்ணணும் அப்படின்னு ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோனை கூப்பிட்டு வந்திருப்பான். அப்படி வரும்போது தான் ஃபேங் ஃபேமிலியோட ஸ்கேமாக கண்டுபிடிச்சிருந்திருப்பா. அவன் ரீபேமெண்ட்னு சொன்னது வேற எதுவும் கிடையாது, மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பான். ஹீரோயின் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருப்பா. இப்போ எதுக்காக என்ன மறுபடியும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க? எனக்கும் சென்னுக்கும் பிரேக்கப் ஆயிருச்சு, அதனால அதை வச்சு மார்க் பண்ணலான்னு கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. என்னை பார்த்தா உன்னை வச்சு ஃபன் பண்ணுற மாதிரியே தெரியுது, எனக்கு அந்த அளவுக்கு டைம்லாம் கிடையாது, எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் சென் உனக்கு கரெக்டான மேட்சாக இருக்க மாட்டான்னு அப்படின்னு சொல்ல வந்தா. அப்போ எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. மறுபடியும் அவன் மேரேஜ் ப்ரப்போசல் தான் வைக்கிறான். திரும்ப இதை ரீகன்சிடர் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ரெஃப்யூஸ் பண்ணுறேன், என்னோட சுச்சுவேஷன் இப்போ டஃப்பாக தான் இருக்குது, பட் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா மட்டும் அது டஃப்பாக இருக்காதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் பேசுகிறா. நீ சொல்கிறது கரெக்ட் தான், என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அது டஃப்பாக இருக்கலாம், பட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ரொம்பவே மோசமானவங்க, என்னோட பீப்புள் ஒன்று சீக்ரெட்டாக பாதுகாக்கலனா இந்த டைமுக்கு நீ ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்ப அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க, அப்போ அவங்க என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் உனக்கு தான் தெரியும்ல, அவங்களுக்கு நீ கஷ்டப்படணும், ஆனால் நீ டிஸொபீடியண்ட்டாக இருக்க, நீயே சொல்லு, டிஸொபீடியண்ட்டான டாட்டர் இப்படி சுற்றிட்டு இருக்கிறது அவங்களுக்கு ஓகேவா இருக்குமா, இல்லை ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிறது அவங்களுக்கு ஓகேவா இருக்குமா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினுக்கும் இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. உனக்கு 1 வீக் டைம் தரேன், திங்க் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லு அப்படின்ட்டு அவன் கிளம்பிட்டான். ஹீரோயின் அப்புறம் மேரேஜ் ப்ரப்போசல் எடுத்து பார்க்குறா. அதில் ஹீரோயினுக்கு மந்த்லி அலவன்ஸ் 5 lakh கொடுக்குறதாவும், டிவோர்ஸ்க்கு அப்புறம் யூத்தை லூஸ் பண்ணதுனால அதுக்கு காம்பன்சேஷனாக 200 million கொடுக்குறதாவும் போட்டிருக்கு. இவன் ரொம்பவே ஜெனரஸ் தான்ப்பா அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. ஆனால் ரிச்சஸ்ட் மேனதுக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கணும், அவங்களுக்கு அப்படி என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை திங்க் பண்ணுறா. உண்மையாகவே ஃபேமிலி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு அவளுக்கு பயமாகவும் இருக்குது. அந்த டைம் ஒரு கார் அவளை இடிக்கிற மாதிரி போகுது, உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா அப்படின்னு ஹீரோயின் நின்று கத்துறா. அப்புறம் தான் கார்லேருந்து வரது யாருன்னு பார்த்தா அவளோட பேரண்ட்ஸ். இப்போ வந்து ரொம்பவே கேரிங்கான பீப்புள் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு எதுவும் காயப்பட்டுருச்சா, அப்பா ஒழுங்காக பார்க்கல அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அம்மாவும் நான் உன்னை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன், உனக்கு இத்தனை நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஹீரோயின் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களோட ஃபேக் கன்சர்ன்லாம் எனக்கு தேவையில்லை, நான் உங்கள் கூட வரமாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா அவளுக்கு மயக்க மருந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் தான் சொன்னேன்ல, இவகிட்ட இதுக்கு சாஃப்டாக பேசிக்கிட்டு அவளை நாக் டவுன் பண்ணோமா தூக்கிட்டு போனோமான்னு இருக்கணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் மிஸ்டர் சென்னுக்கு இவளை மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, அவன் ரிச் மேன்ல, அப்புறம் எப்படி இவ சஃபரவா அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் கேட்டுட்டு இருக்கா. அவன் ஒரு பெர்ஃபெக்ட், அவனுக்கு பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணுறது தான் ரொம்பவே பிடிக்கும், அதான் இவளை அவன்கிட்ட அனுப்புகிறேன், அங்கே போய் இவ சஃபர் ஆக தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளை தூக்கிட்டு போகிறாங்க. மிஸ்டர் சென்னுன்னு அங்கே ஒரு மொட்டை மண்டை இருக்கான், அவன்கிட்ட ஹீரோனை ஒப்படைக்க, இதான் உன் மூத்த பொண்ணா அழகா இருக்கா, உங்களோட சின்சியரிட்டி எனக்கு புரியுது, ஸோ இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல பேரண்ட்ஸும் அங்கேருந்து ஹாப்பியாக கிளம்புறாங்க. ஹீரோக்கும் அசிஸ்டன்ட் மூலமாக இந்த நியூஸ் போகுது. இங்கே ஹீரோயின்ட்டு அந்த மிஸ்டர் சென் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். அப்போது ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்க்குறா. அவள் ஆல்ரெடி அலர்ட்டாக தான் இருந்திருக்கா. மயக்க மருந்த கிளாத்தில் வச்சு யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அதை வச்சு இப்போ மிஸ்டர் சென்னை மயக்கமடைய வைக்கிறா. இவ்வளோ கேவலமாக நீங்கள் இறங்கி பண்ணும்போது அப்புறம் அடுத்து நடக்க போகிறதுக்காக என்ன ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் இப்போ மிஸ்டர் சென்னை கட்டி போடுறா. அப்புறம் அவன் கண்ணு முழிச்சு பார்த்துட்டு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, என்ன என் அப்பா சொன்னதை நீ நம்பிட்டியா, இது உனக்கு செட் பண்ண ஹனி ட்ராப், நீயா அதில் வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு அவளோட நியூட் ஃபோட்டோவாக எடுக்கிறா. இதை நான் வெளியே லீக் பண்ண என்ன ஆகும்னு தெரியும்ல, ஸோ ப்ராஜெக்டை ஒழுங்காக எங்கள் ஃபேமிலிக்கு தானே கொடுக்குற, இல்லைன்னா இந்த ஃபோட்டோவை நான் லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு அவனை மிரட்டுறா. உன் அப்பாவுக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவன் கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கான். என் அப்பாவையே ஃபுல் நேம் சொல்லி சொல்கிற, உன் மண்டே உடைக்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு பாட்டில் எடுத்து அவன் மண்டையில் போட்டு உடைக்கிறா. அவன் மறுபடியும் அன்கான்சியஸ் ஆயிட்டான். கிளம்பலான்னு பார்க்கும்போது அங்கே இப்போ ஹீரோ வரான். நீ என்னை சேவ் பண்ணுறதுக்காக வந்த, நானே ஆல்ரெடி இதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் நீ எனக்கு மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தல்ல, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எனக்கு நீ எந்த அளவுக்கு ஓகேன்னு சொல்லணுங்கிறது ஆசையோ அந்தளவுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக டிசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் ஒன்றும் இதை இப்போ டிசைட் பண்ணல, நான் ஆல்ரெடி திங்க் பண்ணி பார்த்துட்டேன், இப்போ நீ இங்கே வரலனாலும் நான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பேன், நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போகலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அவனுக்கும் சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்டால், ஆமாம், பட் என்னோட ஐடி கார்டு மட்டும் ஃபேமிலியில் இருக்குது, அதை போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இங்கே ஃபேமிலியில்
ஹீரோயினை அனுப்பி விட்டதுனால அவங்க ஜாலியா இருக்காங்க. இதனால மிஸ்டர் சென் மூலமா நமக்கு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஹாப்பியா இருக்காங்க. அம்மாவும் அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் சொன்னது கரெக்ட் தான். அவ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாளோ அந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலி ப்ராஸ்பரா இருக்கும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ டோர் ஓப்பன் பண்ற சத்தம் கேக்குது. அப்போ மிஸ்டர் சென் தான் வந்திருப்பாங்க. மேரேஜை பத்தி பேச வந்திருப்பாங்க அப்படின்னு அவனை போய் இன்வைட் பண்ண போனா அவன் செம கோவத்துல வந்திருக்கான். உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு தலையில உள்ள காயத்தை பத்தி கேட்டா அவன் இப்போ ஆட்களை வச்சு அங்க உள்ள திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்க சொல்றான். என் பொண்ணுகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இப்போ அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு அப்பா கேக்குறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் அந்த மேட்டரை பத்தி பேசுவ அப்படின்னு அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே அடி விழுது. உன் பொண்ணை வச்சு ஹனி ட்ராப் செட் பண்ணி என்னை ஸ்கேம் பண்ண பார்த்துருக்க. உன்னை நான் இதுக்காக சும்மா விடுவேன்னு நினைக்கியா அப்படின்னு கோவத்துல மறுபடியும் திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. ஒழுங்கா போயிருங்க இல்லை நான் போலீஸ் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா இந்த சிட்டில உன்னை விட நான் பவர்ஃபுல். என்னை ஸ்கேம் பண்ண பார்த்ததுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதுக்காக உன்னை பே பண்ண வைப்பேன் அப்படின்னு அவன் மிரட்டிட்டு போறான். பேரண்ட்ஸ்க்கும் என்னாச்சுன்னு புரியல. அவளை அங்கே அனுப்பணும்ல, அவ அங்கே போய் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அங்கே வரா. அவளை பார்த்ததும் நீ மிஸ்டர் சென்னை என்ன பண்ண அப்படின்னு அவளை அடிக்க போனா அவ இப்போ மொபைலை காமிக்கிறா. அதில் போலீஸ்க்கு டயல் பண்ணி வச்சிருக்கா. நான் உன் ஃபேமிலி ரிஜிஸ்டரில் கிடையாது. இப்போ நான் போலீஸ்க்கு கால் பண்ணா ஃபேங் ஃபேமிலியில் ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற நியூஸ் நாளைக்கு எல்லா சேனல்லையுமே வரும் அப்படின்னு அவன் மிரட்டுறா. மிஸ்டர் சென் உன்னை லைக் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஃபார்ச்சூன் தெரியுமா, அதை உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு கேட்டா ஐயோ அந்தளவுக்கு ஃபார்ச்சூன்லாம் எனக்கு வேண்டாம், அதை வேணா உங்கள் ப்ரீஷியஸான பொண்ணு கொடுங்க அப்படின்னு ஐடி கார்டை மட்டும் எடுத்துகிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. இங்கே பாருங்க ஐடி கிடச்சிருச்சு, இப்போ சர்டிஃபிகேட் வாங்க போகலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே சென்னும் வரான். மிங்க எதுக்கு சடனாக கால் பண்ணி கூப்பிட்டா, ஒருவேளை மேரேஜ் பற்றி பேசுறதுக்காக இருக்குமோ. அப்போ நான் ஃபேங் ஃபேமிலி மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன்னா ஃபஸ்ட்டு நான் ஹீரோனை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இவ்வளோ நாள் நான் அவள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன், பட் அவளை டச் பண்ணதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு வரான். அப்போ தான் அங்கே அங்கிளையும் பார்க்குறான். அங்கிள் கூட ஒரு பொண்ணு இருக்காங்க, அது யார் அப்படின்னு பக்கத்தில் போய் பார்க்க போகிறான். அங்கிள் ஃபேங் ஃபேமிலியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு உள்ள பொண்ணை தான் பார்க்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். பட் அவனால் அதை பார்க்க முடியல. உன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கணுமா, ஒழுங்காக வீட்டுக்கு போயிட்டு படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே வந்து கிளம்புறான். இங்கே வீட்டில் சிஸ்டர் அழுதுகிட்டு இருக்கா. நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த லாஸை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்பா ஹீரோயின் போயிட்டாங்கிறதுக்காக என்ன மிஸ்டர் சென்கிட்ட அனுப்பிட மாட்டீங்கல்ல, அவன் என்னை அடிப்பான் அப்படின்னு அவள் பயந்துட்டு இருக்கா. அது எப்படி நான் ஒன்று அனுப்புவேன், நீ நம்ம ஃபேமிலியோட லக்கி சாம். ஆனால் அவனுக்கு இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது, நம்மளை அட்டாக் பண்ணணும்னு நினச்சா அது அவனுக்கு ரொம்பவே ஈஸி. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் தான் இருக்குது, மிஸ்டர் ஹீ நமக்காக பேசுனாங்கன்னா கண்டிப்பாக அவன் நம்மக்கிட்ட வரமாட்டான் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அது சென்னோட அங்கிள் தானே, அவன் மூலமாக இதை டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ சென் வந்ததும் அவங்ககிட்ட போய் அழுதுட்டு நிற்கிறா. மிஸ்டர் சென் கிட்ட ஹீரோயின் பிரச்சனை பண்ணிட்டா, அதுக்காக மிஸ்டர் சென் எங்கள் ஃபேமிலி மேலே கோவமாக இருக்காங்க, ப்ளீஸ் உங்கள் அங்கிளை வச்சு இந்த மேட்டர் பேச சொல்லுவியா அப்படின்னு கேட்டா மிஸ்டர் சென்லாம் ஒரு ஆளா என் அங்கிளுக்கு முன்னாடி, சரி நான் இந்த மேட்டரை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் ஹீரோ கால் பண்ண போகிறான். ஹீரோயின் இப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம இனி இந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம், இங்கேருந்து உன்னோட காலேஜ் பக்கம், ஸோ உனக்கு போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி நம்ம லீகலாக மேரேஜ் பண்ணியிருந்தாலும் நான் இன்னும் கிராஜுவேட் ஆகலை, அதனால அது வரைக்கும் இந்த மேரேஜை சீக்ரெட்டாக வச்சுக்கலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கும் ஹீரோ சரின்னு சொல்லிட்டான். அப்புறம் சென்னை பற்றி பேசுகிறா. என்ன இருந்தாலும் சென் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், ஃப்யூச்சரில் இது அவனுக்கு தெரிய வரும்போது எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஆக்வர்டாக இருக்கும் அப்படின்னு பேச வந்தா அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரும் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் என் சிஸ்டரோட பையன், அதனால அவன்கிட்ட எனக்கு சென்ஸ் ஆஃப் பியூட்டி தான் இருக்கே தவிர அவன் எனக்கு ஒன்றை விட முக்கியம் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த டைம் சென்கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ அதை இக்னோர் பண்ணுறான். ஹீரோயினுக்கு 5 lakhs சென்ட் பண்ணியிருக்கான் மந்த்லி அலவன்ஸ்னு, இது நம்ம அக்ரி பண்ணிக்கிட்டு தானே அப்படின்னா இது கொஞ்சம் அதிகமாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. பரவாயில்ல, நீ என் கூட இருக்கும்போது எதுக்காகவும் சஃபர் ஆகக்கூடாது. அப்புறம் இந்த ஃபர்னிச்சர் எல்லாமே இப்போ புதுசாக தான் மூவிங் பண்ணியிருக்கோம், உனக்கு எதுவும் தேவைன்னா என்னோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணு அப்படின்னு அவன் சொல்கிறான். என்ன நீங்கள் கிளம்ப போகிறீங்களா, அப்போது நீங்கள் இங்கே ஸ்டே பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு கேட்டால் என்ன ஒய்ஃப் டியூட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஈகராக இருக்கியா அப்படின்னு அவன் டீஸ் பண்ணுறான். அதெல்லாம் இல்லை அப்படின்னா எனக்கு பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்த பிறகு மற்றதை பேசிக்கலாம் அப்படின்னு ஹீரோ போகிறான். ஹீரோயினுக்கு இப்போ தான் லைஃப் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. அவள் ஆல்ரெடி கிராண்ட் வியூவில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கா சம்மர் ஜாப்க்காக, அதுக்கு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, நாளைக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். என்னதான் ஹீரோ இப்போ காசு கொடுத்தாலும் ஃப்யூச்சரில் அவள் மணி ஏர்ன் பண்ணுறது அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிக்கிறா. சென்னோட காலை ஹீரோ இக்னோர் பண்ணதுனால அவனுக்கும் அங்கே என்ன சொல்கிறேன்னு தெரில, எப்படியாவது சமாளிக்கணுமே அப்படின்னு வேற நம்பருக்கு ட்ரையல் பண்ணி அங்கிள் அப்படின்னு பேசுகிறான். எங்கள் அங்கிள்கிட்ட பேசிட்டேன், எல்லாமே செட் பண்ணியாச்சு, கிராண்ட் வியூ ஹோட்டலில் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க,
மிஸ்டர் சென் மேட்டர் அங்கே வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சூப்பர்டா, நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என்ன ஆயிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயின் தானே. அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவளை இங்கே இழுத்துட்டு வந்து சாரி கேட்க சொல்லணும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயினும் ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டா. கிராண்ட் வியூ ரெஸ்டாரண்ட்ல தான் அவ கிளீனாக ஒர்க் பண்ண போறா. இந்த பிளேஸ்ல எனக்கு முக்கியமான கெஸ்ட் வர போறாங்க. ஸோ ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வையே, இது ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி. ஸோ எந்த மிஸ்டேக்குமே வரக்கூடாது அப்படின்னு அவகிட்ட ஒப்படைச்சிட்டு போறாங்க. ஹீரோனும் அங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே வர்றது அவளோட ஃபேமிலி தான். கூடவே சென்னும் வரான். நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு அவளை பார்த்தா ஹீரோயின் அவனை இக்னோர் பண்ணிட்டு போக போறா. ஆனா அவன் விடாம, நான் சொல்றது கேளு, நீ என் கூட இருந்தனா உனக்கு நல்லது, நான் உன்னை டேக்கப் பண்ணிப்பேன், உன்னை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னு அவகிட்ட பேசினா, உன்னை பார்த்தாலே எனக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்கு, தள்ளி போ, அப்புறம் ஃபேமிலிக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு அவ போக போறா. இப்போ அப்பா அவளை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ சொன்னா மட்டும் இல்லைன்னு ஆயிராது, என்னோட பிளட் தான் உன் உடம்புலயே ஓடிக்கிட்டு இருக்கு, அப்புறம் நீ மிஸ்டர் சென்னை அஃபன் பண்ணியிருக்க, இங்கே நீல் டவுன் போட்டு மிஸ்டர் சென் கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவளை பிடிச்சி வைக்கிறாங்க. சென்னும் அவளோட கையை பிடிச்சி முறுக்குறான். என்னதான் என் அங்கிள் இந்த மேட்டரை செட்டில் பண்ணுவாங்கனாலும் நீ தான் மிஸ்டர் சென்னை அஃபன் பண்ணது, ஸோ நீ மன்னிப்பு கேட்குறது அதை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவளை பிடிச்சி வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்கிற நியூஸ் கேள்விப்பட்டு ஹீரோ அங்கே வரான். அப்போ அசிஸ்டண்ட்டுக்கு கால் வருது. பாஸ், மேடம் யாரோ புள்ளி பண்ணிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோ உள்ள போகிறான். உன்னோட ஃபேட்டை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, மிஸ்டர் சென் ஓல்டாக வேணா இருக்கலாம், பட் பொண்ணுங்களை எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறத உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, என் கையை விடுங்க, இது மிஸ்டர் ஹீயோட ப்ராப்பர்ட்டி, அவங்களுக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சு அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, நாங்கள் இங்கே விஐபியாக வந்திருக்கோம், எங்களை யார் என்ன சொல்ல முடியும், அப்புறம் இவன் மிஸ்டர் ஹீயோட நெஃப்யூ, ஸோ யாராலையும் இங்கே எங்களை டச் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனும் கத்துறா. இவ கத்தி மாட்டி விட்டுறக்கூடாதே, அவ வாயை மூடணும் அப்படின்னு அம்மா துணி வச்சு ஸ்டஃப் பண்ண போறாங்க. ஹீரோனை தட்டி விடுறா. என்ன திரும்ப ஃபைட் பண்ண பார்க்குறியா, உன்னை அடிச்சு இங்கே சாவடிச்சிருவேன் அப்படின்னு அப்பா அடிக்க போறாங்க. அந்த டைம் டோர் ஓப்பன் ஆகுது, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, யார் வந்திருக்கான்னு பார்த்தா மிஸ்டர் சென் கூட ஒரு மேன் வந்திருக்கான். இவனு தான் மிஸ்டர் ஹீன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஹீங்கிறது ஹீரோ வச்சே, இங்க வேற ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. எனக்கு இந்த பொண்ணை பார்த்ததுமே நிறைய ரிசம்பிளன்ஸ் தெரியுது, எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் சென், உங்களுக்காக தான் என் பொண்ணை எழுத்துட்டு வந்திருக்கேன், அவள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பா, அது எல்லாமே அவளோட ஃபால்ட்டு தான், அதுக்காக எங்ககிட்ட கோவப்படாதீங்க, அவளை நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா, லாஸ்ட் டைம் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டல்ல, என்ன அட்டாக் வர பண்ணியிருக்க, ஒன்று இந்த டைம் சும்மா விட மாட்டேன், ஆனால் அந்த மேன் ஸ்டாப் பண்ணுறான். ஏன் மிஸ்டர் சென், ஒரு சின்ன பொண்ணு அட்டாக் பண்ணி உங்களுக்கு என்ன ஆக போகுது, பாருங்க அவளுக்கு அழகான ஃபேஸ் இருக்கு, அதை ரூயின் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ல, இப்போ சென் வந்து, அங்கிள் அவ என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு என்ன, உன் அங்கிளை விட உனக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் முக்கியமா, அவளுக்காக எனக்கு அகேன்ஸ்டாக போவியா அப்படின்னு அவன் கேட்குறான். ஸோ சென்னும் ஆஃப் ஆயிட்டான். ஸோ மிஸ்டர் ஹீக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு, பாரு மிஸ்டர் ஹீ உனக்காக பேசியிருக்காங்க, போய் தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு அவளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ தான் மிஸ்டர் ஹீ ரிச்சஸ்ட் பர்சனா அப்படின்னு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே கேட்குறா. சென், என்னோட ஐடென்டிட்டி சொல்லு அப்படின்னதும், நீ ஒரு புவர் ஸ்டூடெண்ட், உனக்கு என் அங்கிளை பற்றி எதுவும் தெரியாது, இவங்க தான் மிஸ்டர் ஹீ ஃபேமிலியோட மாஸ்டர் அப்படின்னு அவன் சொல்கிறான். என்ன பார்த்துட்டு இருக்க, மிஸ்டர் ஹீக்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தா, அவன் அங்கேருந்து தப்பிச்சு போகணுங்கிறதுக்காக வழி விடுங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் தள்ளி விட்டு அங்கேருந்து ஓடுறா. வெளியே ஓடி போகும்போது கரெக்டாக ஹீரோ மேலே போய் இடிக்கிறா. ஸோ அவனே இழுத்துட்டு இப்போ ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டா. இப்போ எல்லாரும் வெளியே வந்து பார்க்குறா, ஹீரோனை காணும். அவள் ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்ட போல, அவள் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன், நான் வீட்டுக்கு போய் அவட்ட நல்ல விதமாக பேசுகிறேன், கண்டிப்பாக அவள் திரும்ப வந்து உங்ககிட்ட சாரி சொல்லுவா அப்படின்னு அப்போ பேசுகிறாங்க. அவளை எனக்கு பிடிச்சிருந்தது, நான் கூட ப்ராஜெக்டில் அவளை இன்வால்வ் பண்ணலான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலி இன்றைக்கி நான் வந்ததுக்கான காரணம் ஜஸ்ட் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை மட்டும் கிளியர் பண்ணுறது கிடையாது, என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நம்ம எல்லாரும் பிஸ்னஸ் பீப்புள் தானே, அதான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ இப்போ வெளியே வந்து எட்டி பார்க்குறான். இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், இவன் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அவன் ஜஸ்ட் ஓல்டு மேனோட ஒன் ஆஃப் த இல்லெஜிட்டிமேட் பையன்தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா, சென்னால உங்களை ரீச் அவுட் பண்ண முடியல, அதனால டூப்புக்கு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கான் போல, பட் ஏதோ ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டால், அவனுக்கு ரியல் ஜாப்னு ஒன்றுமே கிடையாது, அவன் ஜஸ்ட் ஹீ ஃபேமிலியோட நேமை யூஸ் பண்ணி பார்ட்டி பண்ணி சுற்றிட்டு இருக்கான் அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ இவன் ப்ராஜெக்ட்னு பேசுகிறானா, அப்போ ஃபேமிலியை ஸ்கேம் பண்ண பார்க்குறானா அப்படின்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. இங்கே ரிச்சஸ்ட் மேன் ப்ராஜெக்ட்னு ஒன்று கொண்டு வராங்கன்னா கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும், ஸோ நாங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அப்பா அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ அவளை பிடிச்சி உள்ளே இழுக்கிறான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நான் உன்னோட ஹஸ்பண்ட், உன்னோட எல்டர் கிடையாது, என்ன நடந்தாலும் ஃபஸ்ட்டு நீ எனக்கு தான் கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு அவன் பக்கத்தில் நின்று சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அப்போ பார்த்து கால் வருது. கால் பண்ணுறது அவளோட பேரண்ட்ஸ் தான்.
நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது. மிஸ்டர் ஹீ ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. ப்ராஃபிட்டபிளான ப்ராஜெக்ட். உன்னையும் ஜாயின் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லா போச்சுன்னா, நம்ம ஃபேமிலி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிரும். அதுக்கு பிறகு நான் உன்ன மிங்க விட பெட்டரா ட்ரீட் பண்றேன். அப்படிங்கிற மாரிலாம் அம்மா பேசுறாங்க. இதெல்லாம் நம்புறதுக்கு அவ ஒண்ணும் முட்டாள் கிடையாது. மிஸ்டர் சென்னும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கானா? அப்போ ஃபேங் ஃபேமிலியோட மணிய இவங்க 2 பேரும் ஆட்டைய போட ட்ரை பண்றாங்க. அப்படிங்கிறத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. சரி ஓகே. நான் நாளைக்கு வரேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, என் அப்பா நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோ தான் டிராப் பண்றதுக்கு போறான். கூடவே ஒரு பாடி கார்டையும் விட்டு வரான். நான் ஜஸ்ட் வீட்டுக்கு தானே வந்திருக்கேன். இதுக்கு பாடி கார்ட்லாம் வேணுமா அப்படின்னு கேட்டா, லாஸ்ட் டைம் நடந்தது திரும்பவும் நடக்கக்கூடாதுல்ல. அதுக்காக தான். நீ சேஃபா இருக்கணும். அதான் எனக்கு முக்கியம். அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கிளம்ப போறான். ஃபேக்கான மிஸ்டர் ஹீயோ ஃபேங் ஃபேமிலில தான் இருக்கான். நாங்க இந்த ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா கலந்துக்குறோம். ஃபண்ட் எதுவும் தேவைப்பட்டா இந்த வீடு கூட வைக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல நான் கண்டிப்பா இருப்பேன். அப்படின்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் வந்ததும், "நீ மிஸ்டர் ஹீ ரொம்பவே அட்மையர் பண்றேன்னு சொல்லியிருக்கல்ல. அவங்க உன்ன ப்ராஜெக்ட்க்காக கூப்பிட்டாங்க." அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் "அது என்ன ப்ராஜெக்ட்?" அப்படின்னு கேட்குறா. "அது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான். நீ அதுல கியூரியஸா இருக்கிறதுனால நான் உன்ன கூட்டு போய் காமிக்கிறேன்." அப்படின்னு ஹீரோயின கூட்டு போறான். மிஸ்டர் ஹீ ரிச்சஸ்ட் மேன். அப்படின்னா அவங்களுக்கு எந்த உமன் வேணா கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஹீரோயின ஜஸ்ட் பிளே திங் மாரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பர்ப்பஸ் முடிஞ்சதும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவாங்க. அவ கஷ்டப்பட்டா தானே நமக்கு ப்ராஸ்பெரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாரி ஃபேமிலியா நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க சென் வரான். "என்ன சொல்றீங்க? என் அங்கிள் ஹீரோயின கூட்டு போயிட்டாங்களா?" அப்படின்னு அவன் வந்து கேட்குறான். எங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது இடையிலேயே கார ஸ்டாப் பண்ணிட்டு டிரைவர் வெளிய போறான். "இங்க எதுக்கு கார ஸ்டாப் பண்ணீங்க?" அப்படின்னு கேட்டா, "உனக்கு தான் ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான்ல. அப்போ கார இடையில ஸ்டாப் பண்ணிட்டு டிரைவர் வெளிய போனா என்ன அர்த்தம்? உனக்கு தெரிஞ்சிருக்குமே." அப்படின்னு அவன் கேட்குறான். "எனக்கு இதுவும் தெரியும். இத விட இன்னொன்னும் தெரியும். நீ மிஸ்டர் ஹீ கிடையாது." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "உன்கிட்ட இத யார் சொன்னது? சென்னா. அவன் ஒரு லூசர்." அப்படின்னு கோவப்படுறான். என்னதான் நான் மிஸ்டர் ஹீ ரிச்சஸ்ட் மேனா இல்லாம இருந்தாலும், நானும் ஹீ ஃபேமிலிய சேர்ந்தவன் தான். அவனுக்கு நெக்ஸ்ட் பொசிஷன்ல தான் நான் இருக்கேன். அப்புறம் நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தா, நீயும் லக்ஸரி லைஃப வாழலாம். அப்படின்னு அவன் மேல கை வைக்கிறான். ஹீரோயின் அதுக்கு கத்தி எடுத்து வைக்கிறா. மிஸ்டர் சென்னு உனக்கு தெரியும் தானே? அப்போ நான் எவ்ளோ ரூத்லெஸ்ங்கிறத அவன் உன்கிட்ட சொல்லியிருப்பானே. அப்படின்னு கத்தி எடுத்து காமிக்க, என்ன இதெல்லாம் காமிச்சா நான் பயந்துருவேன்னு நினைக்காத. என்னோட ஆள் வெளியே தான் நிக்கான். நான் அவன கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஆனா வெளிய இருந்து நாக் பண்ணிட்டு வர பர்சன் ஹீரோனோட பாடி கார்ட். ஸோ இதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட்டே பிளான் பண்ணிட்டு தான் வந்தியா? நீ ரொம்பவே ரூத்லெஸ்ஸா இருக்க. நான் ஃபேங் ஃபேமிலி கூட இந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன். அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல நீ இதுல ஃபேங் ஃபேமிலிய இன்வால்வ் பண்ணணும். நானும் இதுல ஜாயின் பண்றேன். கடைசில வர ப்ராஃபிட்ல ஆளுக்கு 50, 50 எடுக்க போறோம். இதான் நம்மளோட டீல் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ ஃபேங் ஃபேமிலியோட பொண்ணு தானே. ஆனா அவங்கள ஸ்கேம் பண்றதுக்கு நீயே ஹெல்ப் பண்றேன்னு சொல்ற. அப்படின்னு அவன் கேட்டா, ஹீரோயின் இப்ப அப்பாக்கு கால் பண்றா. அப்பா இது உண்மையான மிஸ்டர் ஹீ கிடையாது. இவன் ஃபேக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? மிஸ்டர் ஹீ என்ன சொன்னாலும் அத ஒழுங்கா கேட்டு பண்ணு. இல்லன்னு நான் உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவங்க மிரட்டுறாங்க. ஹீரோனும் கால கட் பண்ணிட்டு கேட்டல்ல. நான் என்ன சொன்னாலும் அந்த ஃபேமிலிய நம்ப போறது கிடையாது. ஸோ நான் ஏன் அவங்களுக்காக வேலை செய்யணும்? அதான் உன் கூட டீல் பேசுறேன். எனக்கு அதுல 50% ப்ராஃபிட் வேணும். அவனும் அந்த டீல்னு ஒத்துக்கிறான். சரி அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்குமா? அப்படின்னு கைய வைக்க போனா, உனக்கு கை வேண்டாம்னா டச் பண்ணி பாரு அப்படின்னு ஹீரோயின் மிரட்டுறா. நீ வச்சிருக்கிற ப்ராஜெக்ட்லாம் ஒர்த்தா தெரியல. ஹீ ஃபேமிலியோட நேமுக்காக தான் அவங்க ஜாயின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெட்டர் நான் உனக்கு ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புறேன். அத குடுத்து அவங்ககிட்ட சைன் வாங்கி அமௌண்ட்டையும் வாங்க பாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவனும் அத அக்செப்ட் பண்ணிக்கிறான். அடுத்து இப்போ காலேஜ் கிளம்பி போறா. அந்த ஃபேமிலி என்ன வச்சு தான் ரிச் ஆக பார்த்துச்சு. இப்போ அதுல எனக்கான ஷேர நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு அவ நினைக்கிறா. அப்ப பார்த்து ஒரு பர்சன் அவள இழுத்துட்டு போறான். யாருன்னு பார்த்தா சென்னு. "நீ என் அங்கிள் கூடயே எவ்வளோ நேரம் இருந்த?" அப்படின்னு அவன் கேட்குறான். "அத பத்தி உனக்கு என்ன?" அப்படின்னு கேட்டா, "நான் உன்ன பிரேக்கப் பண்ணத நினைச்சு ரொம்பவே ரெக்ரெட் பண்றேன். உன்னை என் அங்கிள் கூட்டு போனாங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. ப்ளீஸ் நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துக்கலாம்." அப்படின்னு அவன் பேசுறான். "உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமா இல்லையா? உனக்கு கட்ஸ் இருந்தா நீ இப்போ சொன்னத மிங் முன்னாடியும், அவ ஃபேமிலி முன்னாடியும் சொல்லு பார்க்கலாம்." அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "இல்ல எனக்கு மிங்கோட யூஸ் இருக்கு. அவ மூலமா தான் நான் ஹீ ஃபேமிலில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். அதுக்கு பிறகு நான் அவள கழட்டி விட்டுருவேன். நீ மட்டும் தான் எனக்கு." அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். "நீ இந்த மாரி பேசுறதெல்லாம் கேட்கும்போது அருவருப்பா இருக்கு." அப்படின்னு அவன அடிச்சா, "நீ எதுவும் பெரிய ஆள் நினைச்சுக்காத. மிஸ்டர் ஹீ உன்ன லைக் பண்றாங்கன்னு. ஆக்சுவலி அவன் ஒரிஜினல் மிஸ்டர் ஹீயே கிடையாது. அவன் என்னோட அங்கிள் தான். பட் அந்த ஃபேமிலில இல்லெஜிட்டிமேட் சைல்டு. நீ பார்க்கறதுக்கு என் தாத்தாவோட லவர் மாதிரி இருக்க. அதுக்காக தான் அவன் உன்ன லைக் பண்றான்." அப்படின்னு சொல்ல, "தாத்தாவோட லவர்னா ஹீரோவோட ஸ்டெப் மாமா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "ஆமா, எதுக்கு நீ இப்ப என் அங்கிள பத்தி கேட்குற? என் அங்கிளுக்கு ரூட் விடலான்னு பார்க்குறியா? நல்லா கேட்டுக்கோ, என் அங்கிள லைக் பண்ற பொண்ணுங்க நெறைய பேர் இருக்காங்க.
உனக்கு அதுல எந்த சான்ஸுமே கிடைக்காது. அதெல்லாம் ட்ரை பண்ணாத வேஸ்ட்டு. உனக்கு நான் மட்டும் தான் செட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, ஹீரோயின் கண்டுக்காம அங்கருந்து போறா. வீட்டுக்கு போனா ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்காக நெறைய ட்ரெஸ்ஸஸும் வாங்கி வச்சிருக்கான். உனக்கு இதுல எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்டா, ஹீரோயினுக்கு செலக்ட் பண்றதுல எந்த மூடுமே இல்ல. இவன் உண்மையாவே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம், சென் சொன்ன மாதிரி ரீசனா தான் இருக்குமோ? அப்படிங்கிற மாரிலாம் அவளோட மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்க என்ன இன்னொரு பெர்சனோட ரீப்ளேஸ்மெண்ட்டா தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா? அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஹீரோ அதுக்கு ஆன்சர் பண்ணாம அவ பக்கத்துல போய்க்கிட்டு இருக்கான். அவ பயத்துல பின்னாடி போய்க்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி ஒரு பெர்சனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்க. அது மட்டும் பத்தாதுன்னு இப்ப என் மேல கை வைக்கலான்னு பார்க்குறியா? அப்படின்னு அவ கேட்குறா. என்ன ரீப்ளேஸ்மெண்ட்? இந்த ரூமர்ஸ நீ எங்கேருந்து கேட்டு வந்த? அப்படின்னு கேட்டா, ஒரு பெர்சன் சொன்னாங்க, என்ன பார்க்கறதுக்கும் ஸ்டெப் மதர் மாதிரி இருக்கேன்னு. ஸோ நம்ம டிவோர்ஸ் வாங்கிடலாம். என்னால இன்னொரு பெர்சனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இருக்க முடியாது. அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோ இப்போ ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறான். இத நல்லா பாரு. நீ எந்த ஆங்கிள்ல இந்த லேடி மாதிரி தெரியிற. எங்க அம்மா இறந்ததும் என் அப்பா இந்த யங் மிஸ்ட்ரஸ வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. அதுல இருந்து அவளோட மெயின் இன்டென்ஷனே என்னோட கதைய முடிச்சுட்டு அவளோட சில்ட்ரனுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் வாங்கி குடுக்குறது தான். அந்த மாதிரி ஒரு உமன நான் எப்படி லைக் பண்ணுவேன்? நீ சொல்லு. உன்கிட்ட இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் சொன்னது யாரு? அப்படின்னு கேட்டா, சென் தான். அப்படின்னா, அவன் சொல்ற எல்லாத்தையும் நம்புவியா? அப்போ இன்னும் நீ அவன லைக் பண்ணிட்டு இருக்கியா? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்ல எனக்கு இப்ப அவன் மேல எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது அப்படின்னு சொன்னா, அத எப்படி ப்ரூவ் பண்ண போற? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவ பக்கத்துல போயிட்டு கிஸ் பண்றா. இது போதுமா? அப்படின்னு கேட்டா, ஹீரோ பத்தாது அப்படின்னு அவள பிடிச்சு திரும்ப கிஸ் பண்றான். நீ என் டூப் கூட சேர்ந்து ஃபேங் ஃபேமிலி கிட்ட ரிவெஞ்ச் எடுக்க போறியாமே? அப்படின்னு கேட்டா, ஆமா. யார் சொன்னது? உன்னோட பாடி கார்டா? அது உண்மைதான். என்ன பார்த்தா இப்ப மோசமான பொண்ணு மாதிரி தெரியுதுல. என்னோட ஓன் ஃபேமிலி மேலயே நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன். உனக்கு எதுவும் பிரச்சனை இருந்தா நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல வரா. நான் அத பத்தி பேச வரல. நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே. உனக்கு சேஃப்டி இஷ்யூ வராத மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோ அட்வைஸ் பண்றான். அந்த டைம் ஹீரோவோட ஃபேக் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நம்ம கஃபேல மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ட்டு. ஹீரோயினும் ப்ராஜெக்ட் பிளான ரெடி பண்ணி கொடுக்குறா. இது சூப்பரா இருக்கு. யாருக்குமே இதை பார்த்தா சந்தேகம் வராது அப்படின்னு அவன் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஆர்ட் ஜாப் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்கு பெரிய மேட்டர் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ உன்னோட வேலை ஃபேங் ஃபேமிலி கிட்ட இருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வாங்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட் பண்ணிட்டு அங்கேருந்து போறா. எப்படியும் என் கையிலேருந்து நீ மிஸ் ஆக மாட்ட அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து வீட்டுக்கு போனா ஃபேமிலியில லோன் ஷார்க் கிட்ட இருந்து கடன் கேட்டிருக்காங்க. இது பெரிய ப்ராஜெக்ட். நான் ப்ராஃபிட்டை பார்த்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன, நீங்க அப்படியே ரிட்டர்ன் பண்ணாட்டினாலும் உங்க வீட்டில் 2 அழகான பொண்ணுங்க இருக்காங்க. அதை வச்சு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு அவன் கிளம்புறான். இந்த லோன் ஷார்க்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் என்ன பத்தி பேசுவான் அப்படின்னு சிஸ்டர் கோவப்படுறா. நீங்க லோன் ஷார்க்கிட்டே கடன் வாங்க போறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, ஆமா அதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ப்ராஜெக்ட் பிளான நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். சூப்பரா இருக்கு. இது ஒரு கோல்டு மைன் மாதிரி. ஸோ நான் ஃபர்ஸ்டே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு அப்பா பேராசையில பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு பார்ட்டியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்ன பார்ட்டி அப்படின்னு கேட்கும்போது, நான் கூட மிஸ்டர் ஹீக்கோனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன். பட் உன்னை பார்ட்டி கூட அவன் இன்வைட் பண்ணலையா? நம்ம 2 ஃபேமிலியும் ஃபர்ஸ்ட் டைமா ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறோம். அதுக்காக தான் இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சரி நான் வரல அப்படின்னு சொன்னா, இல்ல நீ கண்டிப்பா வரணும். அங்க ரிச் ஃபேமிலிஸ்ல நிறைய பேர் வருவாங்க. மிஸ்டர் ஹீக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் போயிருச்சுன்னா அடுத்து வேற ஒரு ரிச் மேனை பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலியில பேசுறாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கோவப்பட்டா, நம்ம ஃபேமிலிக்கு நீ கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது உன்னோட கடமை. நீ அங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அடுத்து பார்ட்டிக்காக ரெடி ஆயிட்டு இருந்தா ஹீரோ பார்த்துட்டு நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்றான். பட் இந்த ட்ரெஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லும்போது, நீ இப்போ என்னோட ஒய்ஃப். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நீ யூஸ் பண்ணணும். அப்புறம் நான் உண்மையாவே பார்ட்டிக்கு வர வேண்டாமா அப்படின்னு கேட்டா, நீங்க அங்க வந்தீங்கன்னா ஷோ அந்த அளவுக்கு போகாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. சரி நீ சொன்னதுனால நான் வரல. பட் பாடி கார்டை எப்பவுமே உன் கூட வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்றான். பார்ட்டிக்கு வந்து எல்லாருமே ஹீரோனோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட் ஃபேங், நாங்க எல்லாருமே உங்களை அட்மையர் பண்றோம். நீங்க எப்படி ஹீ குரூப் கூட ப்ராஜெக்ட் சைன் பண்ணீங்க? ஃபியூச்சர்ல நீங்க பெருசா நிறைய அச்சீவ் பண்ணும்போது எங்களெல்லாம் மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என் பொண்ணு தான். என் பொண்ணு அவளோட ஃபியான்சியும் தான் அப்படின்னு 2 பேரையும் காமிச்சு பெருசா பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் அங்க ஹீரோயின் வர எல்லாரும் அவளை திரும்பி பாக்குறாங்க. என்ன இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னு அவளோட காஸ்டியூம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கேயும் வந்து என்னோட ஸ்பாட் லைட்டை திருட வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி கோவப்படுறா. சென்னாவை பக்கத்துல போய் பேசுறா. நீ இன்னைக்கு ரொம்ப ஸ்டாண்டிங்கா இருக்க அப்படின்னு அவர்கிட்ட போய் பேசினா, பின்னாடியே சிஸ்டர் வந்துட்டு நீ மிஸ்டர் ஹீயை செடியூஸ் பண்ணது பத்தாதுன்னு இப்போ யாரையும் செடியூஸ் பண்ண பாக்குறியா அப்படின்னு அவளை அடிக்க போறா. ஹீரோயின் அவளோட கையை தட்டி விட்டு இவ சிஸ்டர் அடிக்கிறா.
உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நடிப்பேன் அப்படின்னு கேட்டா, இதுக்கெல்லாம் நல்ல நாள் பார்த்துட்டா வர முடியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அம்மாவும் வந்து ஹீரோயின் திட்டுறாங்க. நீ எப்படி மிங்க அடிக்கலாம்? ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னா, அவ தான் ஃபர்ஸ்ட் என்ன அடிக்க வந்தா. உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியாதா? அதனால தான் நான் அடிச்சேன் அப்படின்னு சொன்னா, அவ ஒண்ணு அடிச்சா நீ வாங்கிக்கோ. ஆனா நீ திரும்ப அவள அடிக்கக்கூடாது. ஒழுங்கா மன்னிப்பு கேளு அப்படின்னு அவகிட்ட ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான்லாம் சாரி கேட்க முடியாது. நான் செய்யாத தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நீங்க தான் இந்த பார்ட்டிக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணி வர சொன்னது. வேண்டான்னு சொல்லுங்க. நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் போக போறா. மிஸ்டர் ஹீ உன்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்கிறதுக்காக, நீ ஃபேங் ஃபேமிலியோட அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. நீ ஜஸ்ட் அவங்களோட ப்ளே திங் தான். உன்னை போர் அடிச்சதும் தூக்கி போட்டுருவாங்க. ஃபேங் ஃபேமிலி கூட பண்ற பிசினஸை விட நீ ஒன்றும் முக்கியம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா, நீ ஃபேங் ஃபேமிலியை பகச்சிக்கிட்டு அப்புறம் என் அங்கிளும் டம்ப் பண்ணிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? அதனால ஒழுங்கா மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு சென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்களா சொல்றத பார்த்தா அந்த மிஸ்டர் ஹீக்கு அவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நீ வேற என்ன நினைச்ச? இன்னைக்கு நாங்க ப்ராஜெக்ட் சைன் பண்ண பிறகு ஃபேங் ஃபேமிலி ஹீ ஃபேமிலியோட பவரை யூஸ் பண்ணி இந்த சிட்டிலேயே டாப் எலைட் ஆக போறோம். அப்புறம் பாரு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சிஸ்டர் மிரட்டிட்டு இருக்கா. அப்படியா? அப்போ உன் கண்ணை நல்லா திறந்து வச்சு பாரு, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியா போறா. அங்க போய் யாருக்கும் மெசேஜ் பண்றா. அடுத்து ஹீரோ காமிச்சா அசிஸ்டண்டும் பாஸ் இந்த மாதிரி பண்றதுனால ஹீ ஃபேமிலியோட ரெப்புடேஷன் பாதிக்குள்ள அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். நான் சொன்னதை நீ பண்ணா போதும். அப்புறம் லோன் ஷார்க் கிட்ட இருந்தானே ஃபேங் ஃபேமிலியில கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த லோன் ஷார்க்கையும் அந்த பார்ட்டி நடக்கிற பிளேஸ்க்கு போக சொல்லு. அப்போதான் பார்ட்டியில ஃபன் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சிஸ்டருக்கு ஹீரோயின் சொன்னதுனால அவ ஏமா அந்த மாதிரி சொன்னா, எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி அவ பயப்படுறா. அவ ஜலசில அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. மிஸ்டர் ஹீ கூட நம்ம ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறோம். அப்புறம் உனக்கு தான் தெரியும்ல, அது ஃபெங்கோட அங்கிள். வேற இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆமா ஆமா, என் அங்கிள் தான் அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படியும் ஹீ ஃபேமிலியோட மெம்பர் தான். அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அவனும் நம்பிக்கிட்டு இருக்கான். இப்போ ஸ்டேஜுக்கு ஏறி உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். இதான் ஃபர்ஸ்ட் டைமா ஃபெங் குரூப்பும் ஹீ குரூப்பும் கோஆபரேஷன் பண்ண போறோம். நார்த் சிட்டி ப்ராஜெக்ட்காக. அதை நீங்க விட்னஸ் பண்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, நீங்க உண்மையாவே கிரேட்டு. மிஸ்டர் ஹீயை பத்தி நாங்க இவ்வளவு நாள் கேள்வி தான் பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களால தான் பார்க்க போறோம் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோஆபரேஷனுக்கு காரணமா இருந்த பீப்புள் 2 பேரை நான் ஸ்டேஜ்க்கு இன்வைட் பண்றேன். ஒன்னு என் பொண்ணு மிங், அப்புறம் அவளோட ஃபியான்சி ஃபெங். இவங்களால இந்த கோஆபரேஷன் கை கூடிச்சு அப்படின்னு அவங்கள ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. பார்த்தல, இங்க கிடைக்கிற அப்ரிசியேஷன் எல்லாமே எனக்கு மட்டும்தான். நீ என்ன பண்ணாலும் சரி, நீ ஒரு மிஸ்டர்ஸ். உன்னால இந்த லைம் லைட்டுக்கு வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் சொல்றா. அப்படியா இருக்கட்டும், உனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவளை ஸ்டேஜுக்கு அனுப்புறா. அங்க போயிட்டு இப்போ மிஸ்டர் ஹீயை வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் கிளாப் பண்ண சொல்றாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஆளை காணோம். என்னாச்சு, நீங்க எது என்கிட்ட விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டா, மேபி மிஸ்டர் ஹீ ஷையை ஃபீல் பண்ணலாம், நீங்க இன்னும் கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் கிளாப் பண்ணி பார்க்குறாங்க. ஆளை காணோம். இது என்ன, அவங்க வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. மேபி தப்பான டேன் எடுத்திருப்பாங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்பா பேச வராங்க. அந்த டைம் ஸ்க்ரீனில் ஒரு நியூஸ் ஓடுது. ஹீ குரூப் சார்பாக ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து பேசுகிறான். ரீசெண்டாக எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடச்சிச்சு. ஹீ குரூப்போட ஹெட்னு ஒரு பர்சன் தன்னை ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டு மற்றவங்ககிட்ட ப்ராஜெக்ட்னு சொல்லி ஃபண்டை வாங்கி ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். நார்த்து சிட்டி ப்ராஜெக்டை ஹீ குரூப்லேருந்து நாங்கள் பண்ணல. ஸோ யாராவது அதை சொல்லி உங்களை ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. இதை ஹீ குரூப்லேருந்து நாங்கள் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவன் பேசுகிறான். என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு அப்பாவும் உடனே மொபைல் எடுத்து கால் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பர்சனோட செல்லுக்கு ரிங் போக மாட்டேங்குது. ஸோ அப்போ என்னை ஏமாத்திட்டானா அப்படின்னு அப்பா ஷாக்கில் இருக்காங்க. சென்னை அந்த நியூஸை கேட்டதுமே அங்கேருந்து ஓடிட்டான். இது எப்படி உண்மையாக இருக்கும், அது சென்னோட அங்கிள் தானே அப்படின்னு அங்கே சென்னை பார்த்தா அவனையும் காணும். அவன் இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தான், நான் அவனுக்கு கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு கால் பண்ணால் அவனுக்கு ரிங் போகல. இப்போ அம்மா ஹீரோனை பார்க்குறாங்க. உனக்கு இது ஆல்ரெடி தெரியுமா, அவன் எங்களை ஸ்கேம் பண்ண போறான்னு. இப்போ அவனுக்கு கால் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டேங்கிறான். நீயும் இதில் இன்வால்வ் ஆயிருக்கியா அப்படின்னு கேட்டா, அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இருக்கு, அவனுக்கு நான் ஜஸ்ட் ப்ளே திங் தானே, எனக்கு எப்படி இதை பற்றிலாம் தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்பா வந்துட்டு ஃபேங் ஃபேமிலி ரூயின் ஆச்சுன்னா உனக்கும் அது நல்லது கிடையாது, அப்பாக்காக நீ அவனை காண்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. என்னால் அவனை காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஏன் இந்த மாதிரி சொல்ற, நீங்க 2 பேரும் தான் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்களா அப்படின்னு கேட்க வந்தா, நான் தான் ஃபேக்குன்னு சொன்னேன்ல, அவனோட ரியல் ஐடென்டிட்டி கண்டுபிடிச்ச பிறகு எங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ அவனோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே என்கிட்ட கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஃபேக்கா? அப்போ நான் எல்லா மணியும் இழந்துட்டேனா? இனி ஃபேங் ஃபேமிலி எப்படி இதில் சர்வைவ் ஆகும் அப்படின்னு அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலியில என்ன சேர்த்துக்காதீங்க, ஏன்னா நான் உங்க ஃபேமிலி கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உனக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்து என்கிட்ட சொல்ல. அப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே சீட் பண்ணீங்களா?
உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு அப்பா அடிக்க போறாங்க. பாடிகார்டு வந்து அவனை அடிக்கிறான். மிஸ் ஃபேங் மேல யாரும் கை வைக்க கூடாது அப்படின்னு அவன் வார்ன் பண்றான். நீங்க என்கிட்ட பிரச்சனை பண்றதை விட்டுட்டு எப்படி லோன் ஷார்க்கு ஆன்சர் பண்ணலாங்கிறத யோசிங்க அப்படின்னு அவ கிளம்புறா. இப்போ அங்க லோன் ஷார்க் பீப்புளும் வராங்க. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க மணி ரீபே பண்ணிடுறோம் அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கியா, நீ உன் மணி எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்ட, இனி உன்கிட்ட எங்களுக்கு தரதுக்கு எங்க மணி இருக்கு அப்படின்னு அவனை போட்டு அடிக்கிறாங்க. ஃபேமிலியே எல்லாரும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் கால் பண்ணி உன்னோட அக்கௌண்ட்டுக்கு மணி எல்லாம் வந்துருச்சுல்ல, எனக்கு எப்போ செட்டில் பண்ண போற அப்படின்னு கேக்குறா. அவனும் ஹீரோயின்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்ததும் உன் அக்கௌண்ட்ல மணி வந்துருச்சுல்ல, கார்டை கொடு, ஆளுக்கு 50-50, அதோட நம்ம டீலிங் எல்லாம் ஓவர் அப்படின்னு ஹீரோயின் கார்டை கேட்குறா. அதுக்குள்ள என்ன அவசரம், எனக்கு மணிலாம் மேட்டர் கிடையாது, மொத்த மணியை நான் உன்கிட்டயே தந்துடுறேன், அதுக்கு பதிலாக நீ என் கூட இருந்தா போதும் அப்படின்னு அவகிட்ட பேச வரான். ஹீரோயின் அவனை அட்டாக் பண்ணிட்டு, லாஸ்ட் டைம் உனக்கு டீச் பண்ணதை பத்தாதா அப்படின்னு கேட்குறா. லாஸ்ட் டைம் நீ என்ன ஓவர் டேக் பண்ணிட்டதா நான் அதை ஒத்துக்கிறேன், பட் இந்த டைம் அப்படி கிடையாது அப்படின்னு இப்போ ஆட்களை கூப்பிட்டா அங்கே ஹீரோனோட பாடிகார்டாகவும் பிடிச்சி வச்சிருக்காங்க. நான் சொல்றது நீ பண்ணா மட்டும் தான் அவன் உயிரோட இருப்பான். இப்போ வா, ஒரு மேனை ப்ளீஸ் பண்றது எப்படின்னு நான் உனக்கு டீச் பண்றேன் அப்படின்னு ஹீரோனை கூப்பிட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பண்ணாத, அப்புறம் நீ ரொம்பவே ரெக்ரெட் பண்ணுவ அப்படின்னு ஹீரோயின் வான் பண்ணிட்டு இருக்கா. நீ என்ன பேசிட்டு இருக்க, ஒழுங்கா என் பக்கத்துல வா, இல்லைன்னா அவன் காலை உடைக்க சொல்லிடுவேன் அப்படின்னு ஹீரோனை பெட்ல இழுத்து போட்டு அவகிட்ட தப்பா அப்ரோச் பண்றான். என்னை விட்டுரு, இல்லைன்னா ஹீரோ ஒன்றும் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொன்னா, அவன் என்ன அவ்வளோ வெட்டியாவா இருக்கான், உன்னை மாதிரி ஒரு சின்ன பொண்ணு நினைச்சு கவலைப்படுறதுக்கு அப்படின்னு அவளை கிஸ் பண்ண போனா, நான் அவனோட ஒய்ஃப் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. பொய் சொன்னாலும் அதை புரிந்து சொல்லணும், நீ ஒரு சின்ன பொண்ணு, அவன் எதுக்கு ஒன்றை சூஸ் பண்ண போறான், உன்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்பெஷலா ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவன் பக்கத்துல போறான். ஹீரோனும் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறா. நீ நல்லா கத்து, அப்போதான் எனக்கும் நிறைய எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பக்கத்துல கிஸ் பண்ண போறான். அப்போ ஹீரோ டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். நீயா, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு அவனை பார்த்து ஷாக்கானா. இப்போ ஹீரோனுக்கு வந்து அவன் ஹெல்ப் பண்றான். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நான் ப்ரொடெக்ட் பண்ற பர்சன் மேல நீ கை வச்சிருப்ப அப்படின்னு ஹீரோ கேக்குறான். சாரி, எனக்கு இது உன்னோட பர்சன் தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தா நான் அவன் பக்கத்துலயே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்குறான். உனக்கு இப்போ ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுக்குறேன். ஒன்று, நான் அனுப்புகிற பிளேஸ்க்கு என்ன ஏதுன்னு கேட்காம நீ போகணும். ரெண்டாவது, ஜெயிலுக்கு போகணும். நீ உன் ஃபேமிலி நினச்சி கவலைப்பட வேண்டாம், உன் குழந்தைங்களையும் ஒய்ஃபையும் நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ இதெல்லாம் உன்னோட செட்டப் தானே, சென்னை காண்டாக்ட் பண்ணதெல்லாம் உனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இவ்வளோ என்ன ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவன் கோவமாக கத்துறான். அவனுக்கு பனிஷ்மெண்ட்டாக ஒவ்வொரு ஃபிங்கரை கட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு பெயின் அதிகமாக இருக்கு. சரி, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்னோட பீப்புளை கூப்பிட்டு நான் இந்த பிளேஸை விட்டு போயிடுறேன் அப்படின்னு அவன் ஒத்துக்கிறான். நல்ல டிசிஷன் அப்படின்னு அவன் அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. அவன் என்ன சொன்னான், நீங்கள் ஏதோ செட்டப் பண்ணீங்கன்னு சொன்னானே அப்படின்னு கேட்டா, அவனை செட்டப் பண்ணுறதுக்கு நான் தனியாக வேற பிளான் போடணுமாக்கும். அவன் சொல்கிறது என்னன்னா, ஃபேமிலியில் அவனோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துருவேன், அவனுக்கு கம்பெனியில் ரைட்ஸ் கிடைக்காம போயிடும், அதை தான் சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசுகிறான். அப்போ இதெல்லாம் ஹீரோட பிளான் தானா, இதில் என்ன பான் மாதிரி அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்டா, எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறா. ஹீரோயின் அப்செட்டா இருக்கா அப்படிங்கிறது ஹீரோக்கும் புரியுது. ஹீரோயின் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் கூட அவனுக்கு என் மேல ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைச்சேன், பட் அவன் என்னை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு அவ கோவத்துல இருக்கா. அப்பா அவளுக்கு கால் வருது. உங்களுக்கு மிஸ்டர் ஃபேங்க தெரியுமா, அவங்க ஹோல் ஃபேமிலியும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இப்போ அங்கே கிளம்பி போறா. அங்கே ஆல்ரெடி சென் நின்றுட்டு இருக்கான். நீ ஒரு கான் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து எங்கள் ஃபேமிலி மணியை ஸ்கேம் பண்ண வச்சிருக்க அப்படின்னு அப்பா கோவப்படுறாங்க. ஆக்சுவலி அவன் கான் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, அவனும் என்னோட அங்கிள் தான். நீங்கள் தான் அவனை தப்பாக ஹீ குரூப்போட ஹெட்னு நினச்சிட்டீங்க, பட் அவனும் ஹீ ஃபேமிலி மெம்பர் தான் அப்படின்னு சென் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, அவன் எங்கள் மணியை ஆட்டியை போட்டு போயிட்டான், ஒழுங்காக அதை ரிட்டர்ன் பண்ண சொல்லு, இல்லைன்னா ஹீ குரூப் முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிடுவேன், ஓ மேலேயே ஃப்ராட் கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு ஆன்டி மிரட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா, நானா உங்களை அந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண சொன்னேன் அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்ததும், நீ சொன்னது கரெக்ட் தான், இவங்க ரொம்பவே அன்ரீசனபிளா இருக்காங்க அப்படின்னு அவன் கம்ப்ளைண்ட் பண்றான். உனக்கு அது இப்பதான் புரிஞ்சிட்டா அப்படின்னு ஹீரோயின் அங்க வரா. எதுக்காக இப்போ வந்த, அவன் ஃபேக்குன்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும்னா அதை ஃபர்ஸ்ட் எதுக்கு என்கிட்ட சொல்லாம இருந்த, அவன் எதுவும் உனக்கு மணி கொடுத்தானா, ரெண்டு பேரும் சேர்ந்து தானே எங்களை ஸ்கேம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அப்பா கோவப்படுறாங்க. என்ன மணி, எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க தான் சொன்னீங்க இந்த கோஆப்ரேஷனே உங்களோட லக்கிச்சா மிங்கால் தான் கிடைச்சிச்சு அப்படின்னு, அப்போ நீங்க அவகிட்ட தானே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. இப்போ எதுக்கு என்ன மாட்டி விடுற, எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, அம்மா அப்பா உண்மையாவே அவன் ஃபேக்குங்கிறது எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன் தானே, சரி நீ எப்படியாவது எங்க ஃபேமிலி மணியை வாங்கி தந்துரு
அப்படின்னு அவ கேட்குறா. இப்போ அப்பாவும் அவனை மிரட்டுறாங்க. சீக்கிரம் காலேஜ் ஓப்பன் ஆக போகுது. நீ ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஸ்கேமிங் வேலைலாம் ஈடுபட்டுன்னு தெரிஞ்சா அவனுக்கு எந்த காலேஜ்லையுமே சீட் கிடைக்காது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு 3 days தான் டைம். அதுக்குள்ளே உன் அங்கிளை கண்டுபிடிச்சி காசு எனக்கு ரிட்டர்ன் வாங்கி கொடு. இல்லைன்னா உன்னோட காலேஜ் கம்பெனின்னு எல்லா இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுவேன். அப்புறம் உன்னோட லைஃபே ஓவர் ஆயிரும் அப்படின்னு அவங்க மிரட்டுறாங்க. அவனும் பயத்துல நான் எப்படியாவது என் அங்கிளை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். மிங்க வச்சு எனக்கு ஹீ ஃபேமிலியில ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும்னு பார்த்தேன். பட் ஃபெங் ஃபேமிலியே ஆல்ரெடி அங்கிள் ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஸோ அவளை வச்சு எனக்கு இனி எந்த யூஸும் கிடையாது. இப்போ அவன் ஒரு டிமாண்ட் வைக்கிறான். நீங்க கேட்ட மாதிரியே நான் மணி வாங்கி தந்துடுறேன். அதுக்கு பதிலாக நீங்க ஹீரோயினா எனக்கு கல்யாணம் பண்ணி தரணும் அப்படின்னு அவன் கேட்குறான். அப்பாவும் யோசிக்காம சரின்னு சொல்லிடுறாங்க. அப்பாவுக்கு மணி வந்தா போதும். ஸோ நீ மணியை வாங்கி கொடுத்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சென், நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே, எப்படி நீ என் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. நீ மறந்துட்டியா, ஃபர்ஸ்ட் அவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவன் சொல்றான். இங்கே ஹீரோயினும் என்கிட்ட யாருமே ஒப்பீனியன் கேட்கலையே அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியும் நீ என் மேலே கோவமா இருக்கேன்னு. நான் என் அங்கிள்கிட்ட இருந்து மணியை ரெக்கவரி பண்ணி கொடுத்துட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சென் சொல்றான். ஹீரோயினுக்கும் அப்பதான் ஒரு யோசனை வருது. எனக்கு தெரிஞ்சு நீ மணியை ரெக்கவர் பண்ணணும்னா உன்னோட செகண்ட் அங்கிளை காண்டாக்ட் பண்றதை விட்டுட்டு மிஸ்டர் ஹீ ஹீ ஃபேமிலியோட ஹெட் இருக்காங்கல்ல, அவங்க மூலமா ட்ரை பண்ணி பாரு. உன்னால மணியை ரெக்கவரி பண்ண முடியும். அப்படியே அந்த மேட்டரை பேசும்போது இந்த கண்டிஷனை பத்தியும் சொல்லு, என்ன மேரேஜ் பண்ணிக்க போறத பத்தியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்ன நீ யூஸ் பண்ணிக்கிட்டல, இப்போ இந்த நியூஸை கேள்விப்படும்போது உன்னோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு நான் பார்க்கணும் அப்படின்னு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அவன் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, நீ எதுக்காக சொல்றேன்னு எனக்கு புரியுது. லாஸ்ட் டைம் நான் உன்னை ஏமாத்திட்டேன். பட் இந்த டைம் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் இந்த மணி மேட்டரை செட்டில் பண்ணிட்டு உன்னை கண்டிப்பா மேரேஜ் பண்ணிப்பேன். என் அங்கிள்கிட்டையும் அதுக்காக பர்மிஷன் கேட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் போறான். ஹீரோவை மீட் பண்ணி, அங்கிள் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். செகண்ட் அங்கிள் என் ஃபாதர் இல்லா கிட்ட இருந்து மணியை சீட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கால் பண்ணி பார்த்தா அவங்கள ரீச் அவுட் பண்ணவே முடியல. ஸோ நீங்க தான் மணியை ரெக்கவரி பண்றதை ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் அப்படின்னு அவன் கேட்டுட்டு நிற்கிறான். ஃபாதர் இல்லாவா அப்படின்னு கேட்டா, ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன மீட் பண்ண வரும்போது எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வளர்ந்தோம். அவங்க ஃபேமிலி இப்போ சொல்லியிருக்காங்க நான் அந்த மணியை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணா அவங்க பொண்ணு எனக்கு மேரேஜ் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. இது என்னோட லைஃப் மேட்டர் அப்படின்னு அவன் கேட்குறான். அவளோட நேம் என்ன அப்படின்னு கேட்டா, ஹீரோட நேமை சொல்கிறான். ஸோ நீ அவளை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறியா, அவளுக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்டா, ஆமாம், நாங்கள் 2 பேரும் ரொம்ப வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். அவளுக்கு இதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஜஸ்ட் எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் எப்போ நான் டேன் பேக் பண்ணி பார்த்தாலும் அவள் அங்கே தான் இருப்பா. என்னை விட்டு அவள் போகவே மாட்டா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அதை கேட்டு கோவமா இருக்கான். அங்கிள் ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுவீங்க தானே, இது என்னோட லைஃப் மேட்டர் அப்படின்னு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். வெளியே போ அப்படின்னு ஹீரோ திட்டுறான். அங்கிள் அப்படின்னா ஒழுங்கா பேரு அப்படின்னதும் அவனும் அங்கேருந்து ஓடுறான். அடுத்த அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோனை கான்டாக்ட் பண்ணி வீட்டில் எனக்காக வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு அவன் சொல்கிறான். பாஸ், நீங்கள் சென் சொன்னதை ஃபுல்லாக நம்ப வேண்டாம். நம்ம மேடம் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு அவன் சப்போர்ட் பண்ணி பேச வரான். பட் ஹீரோ முறைக்கிறத பார்த்துட்டு அவனாலே அதுக்கு மேலே பேச முடியல. ஹீரோயின் இப்போ வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் சீக்கிரமா வீட்டுக்கு வர சொன்னாங்களே, ஒருவேளை ஹீரோ கோவமா இருப்பானோ, எவ்வளோ கோவமா இருப்பான், அப்போ அவன் என்ன கேர் பண்றான்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அங்கே வரான். உங்களுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா, அது அப்புறம் சாப்பிடலாம், அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. நீ சென்னை மேரேஜ் பண்ணிக்க போறத பத்தி அப்படின்னு பக்கத்துல போனா, என்ன நீங்க கோவப்படுறீங்களா அப்படின்னு அவ கேக்குறா. வேற நான் கோவப்பட மாட்டேனா, ஜஸ்ட் நான் உன பான் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு நீ திங்க் பண்ணதுனால இப்போ அவனை அனுப்பி நான் கோவப்படுறான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா. உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா, என்கிட்ட இதை டேரெக்டாகவே நீ கேட்டிருக்கலாமே. நான் உனக்காக இவ்வளோ பண்ண பிறகும் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நான் அதை இன்னும் ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். சாரி, இது என்னோட மிஸ்டேக் தான், நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு ஹீரோ கிஸ் பண்ணுறா. அப்புறம் சென்னோட மேட்டர் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பாக நான் அவனை லைக் பண்ணல, அவனை மேரேஜ் பண்ணிக்கிற இன்டென்ஷன் எனக்கு கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ நெக்ஸ்ட் டைம் சென்னையில் மீட் பண்ண வரும்போது என்னை அவன் உன்னை ஆன்டின்னு தான் கூப்பிடணும்னு நான் சொல்லவா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்னாச்சு, அவனுக்கு எதுக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப் தெரியக்கூடாது அப்படின்னு கேட்டா, இப்போ தான் கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுக்குள்ளே எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா எண்ட் ஆயிரும்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசுகிறா. சரி, நீ ஒரு ரிவெஞ்சுக்காக என்ன வேணா பண்ணிக்கோ, பட் சென் பக்கத்தில் நீ போகக்கூடாது, நான் ரொம்பவே கோவப்படுவேன். அவன் ஃபெங் ஃபேமிலியோட பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான், அதை நான் அவனுக்காக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நீயே கேஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவளை இப்போ பெட்டுக்கு தூக்கிட்டு போகிறான். இந்த ஏஜில் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னா அது ஜஸ்ட் நேமுக்காக மட்டும் கிடையாது, உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறா. இப்போ 2 பேரும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க.
ஹாஸ்பிட்டல்ல பொண்ணு அப்பா அம்மா கிட்ட கத்திட்டு இருக்கா. நீங்க எதுக்கு சென் போட்ட கண்டிஷனுக்கு ஓகே சொன்னீங்க? அவன் ஹீரோனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. நாங்க என்ன பண்றது, மணி வேணுங்கிறதுக்காக அந்த கண்டிஷனை ஓகே பண்ணோம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்பாவும் இதுல ப்ளேம் பண்ண வேண்டியது ஒண்ணுதான். நீ அவனை கண்ட்ரோல்ல வச்சிருந்தா அவன் ஏன் இந்த மாதிரி கேட்டிருக்க போறான் அப்படிங்கிற மாதிரி அப்பா திட்டுறாங்க. நான் இதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஃபேமிலிக்கு நான் தான் மருமகளா போகணும் அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்பாங்க சென் வரான். ஹீரோனுங்க ஆல்ரெடி என் அங்கிள்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு அவன் சந்தோஷமா சொல்ல வரான். அப்போ சிஸ்டர் பேச போக தள்ளி போ, என்கிட்ட இந்த மேல வந்து பேசாத அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றீங்க? நானும் நீங்கள் தானே ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். எதுக்கு இப்போ ஹீரோனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டா, நான் ரைட் மைண்ட்ல இருந்திருந்தேன்னா ஒன்னு நான் சூஸ் பண்ணி இருந்திருக்க மாட்டேன். உன்னை சூஸ் பண்ணது நான் பண்ண பெரிய தப்பு. இப்போ நான் திங்க் பண்ணி பார்த்தா என் ஹார்ட்ல நான் லவ் பண்றது ஹீரோனை மட்டும் தான். நான் அவள் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. என் வயித்துல நம்மளோட குழந்தை இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. அது எப்படி பாசிபிள்? நம்ம 1 மந்த்தா தான் இப்போ ரிலேஷன்ஷிப்லயே இருக்கோம். அதுக்குள்ள எப்படி குழந்தை வரும் அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். அதெல்லாம் தெரியாது. இது உங்களோட குழந்தை தான். நீங்க இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும் அப்படின்னு அவ டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க போற பேஷண்ட்ஸும் அதை கேட்டுட்டு இருக்காங்க. என்ன இவன் பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு கழட்டி விட்டு போலான்னு பாக்குறானா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இப்படிதான் உங்க ஃபேமிலில உங்களுக்கு டீச் பண்ணாங்களா அப்படின்லாம் கேட்க, இவன் ஃபேமிலியோட பையனா அப்படின்னு அவனை போட்டோ எடுக்க போறாங்க. அவனுக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு. நீ எதுக்கு இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? எல்லாரும் பாக்குறதுக்கா அப்படின்னு கேட்டா, வேற நான் என்ன பண்றது? என் குழந்தைக்கான உரிமையை நான் வாங்கணும்ல. நீங்க என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவ டிமாண்ட் பண்றா. இப்ப பேரண்ட்ஸுமே ஆமா நீ என்னை மிங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ உன்னோட குழந்தை மிங்கோட வயித்துல இருக்கிறதுனால நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஹீரோனை பத்தி மறந்துரு. நீ மட்டும் மிங்க கல்யாணம் பண்ணிக்கலனா ஃபேமிலி முன்னாடி வந்து நாங்க பிரச்சனை பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த டைம் ஹீரோட அசிஸ்டன்ட் அங்க வரான். நீங்க அங்கிளோட அசிஸ்டன்ட் தானே, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, உங்களோட சின்ன டிராமா கம்பெனியோட ரெப்புடேஷன் எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா அப்படின்னு அவன் கேட்குறான். இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னா, கம்பெனில நியூ ப்ராடக்ட் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி கம்பெனிக்கு எந்த பேட் பப்ளிசிட்டியும் வரக்கூடாது. அதனால உங்க அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பொண்ணோட வயித்துல உங்க குழந்தை இருக்கிறதுனால இந்த பொண்ணு தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு ஓகே. உங்க அங்கிளே என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. பாரு நமக்கு கிராண்டான வெட்டிங் கொடுப்பாங்க. ஸோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மிங் கேட்குறா. இல்ல அதெல்லாம் முடியாது. நான் ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க வேற எந்த பொண்ணு லவ் பண்ணாலும் சரி, உங்க குழந்தை யார் வயித்துல இருக்கோ நீங்க அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். இதான் உங்க அங்கிளோட முடிவு. இதை நீங்க டிஸ்ஓபே பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு அவன் கிளம்பிட்டான். அடுத்து ஹீரோனுக்கு மிங் கால் பண்ணி சீன் போடுறா. இனி சென்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னா, வாழ்த்துக்கள். 2 சீட்டர்ஸும் நல்லா ஹாப்பியா வாழுங்க அப்படின்னு அவ சொல்றா. லாஸ்ட் டைம் எனக்காக தான் உன் கூட பிரேக்கப் பண்ணான். இப்போவும் உன்னை கழட்டி விட்டுட்டான். அப்போ உனக்கு ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும்ல அப்படின்னு பேசினா, அடி போடி அப்படின்னு ஹீரோயின் காலை வச்சிடுறா. அப்போ ஹீரோ வந்துட்டு அவளை தூக்குறா. எனக்கு என்ன டயர்டா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கம்ப்ளைண்ட் பண்றா. ஏய் நீ என்ன திங்க் பண்ணிட்டு இருந்த? வெறும் கால்ல தரையில நிக்கிற. அதனால கோல்டு பிடிச்சிக்க கூடாதுன்னு தான் தூக்குனேன் அப்படின்னு அவளை பெட்ல உட்கார வைக்கிறான். நீங்க தான் சென்னுக்கும் மிங்குக்கும் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா, அவன் தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசரப்பட்டான். அதான் நான் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இந்த ஓல்டு ஃபாக்ஸி என்னமா வேலை பார்த்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் உங்களை எவ்வளோ நம்புறான், உங்களை ரெஸ்பெக்ட் பண்றான். ஆனா அவனுக்கு பின்னாடி நீங்க இந்த மாதிரி பிளான் பண்றீங்களே அப்படின்னு கேட்டா, என்ன அவனோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆகணும்னு நீ ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இல்லை ஜஸ்ட் சும்மா பேசினேன் அப்படின்னா, அதுவும் தேவையில்லை. ஃபியூச்சர்ல முடிஞ்ச வரைக்கும் அவனை பத்தி என்கிட்ட பேசாத. எங்க ஃபேமிலிக்கு கிஃப்ட் சென்ட் பண்ணும்போது நீ அங்க வர தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். எதுக்கு? நானும் வருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. பட் அங்க யாராவது உன்னை டச் பண்ணாங்கன்னா யாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஃபேமிலியே உட்காந்து அவங்க பிளான் சக்ஸஸ் ஆனதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஃபேக் பிரெக்னன்சியை வச்சு எப்படி சென்னை என்ன மேரேஜ் பண்ணிக்க வச்சேன் பாத்தீங்களா? அங்கிள் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பெட்ரோத்தல் கிஃப்ட் எல்லாமே நிறைய கொடுப்பாங்கல்ல அப்படின்னு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆமா நம்மளோட மணி ரெக்கவரி ஆக போது, கூடவே பெட்ரோத்தல் கிஃப்ட்டும் வரப்போகுது. கடன் எல்லாத்தையும் செட்டில் பண்ண பிறகு நம்ம கையிலேயே நிறைய மணி இருக்கும். அப்புறம் ஃபேமிலியோட மேரேஜ்னா கண்டிப்பா அங்க நிறைய ரிச்சான பீப்புளெலாம் வருவாங்க. ஸோ நம்ம ஃபேமிலி நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகுது அப்படின்னு அப்பா சந்தோஷப்படுறாங்க. சரி கிஃப்ட் வந்ததும் ஃபர்ஸ்டே அதில் பாதி எனக்குன்னு எடுத்து வச்சுப்பேன் அப்படின்னு மிங் சொல்றா. அதுவும் ஓகே தான். அப்புறம் நீ தான் எங்கள் ஃபேமிலியோட லக்கி சாம். உன்னால தான் ஃபேமிலிக்கு எல்லாமே வரப்போகுது அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது. நான் ரிச்சஸ்ட் மேன் ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறேன். அப்புறம் ஹீரோயின் மட்டும் இருக்கால, அவளையும் மவுண்டன் வில்லேஜ் சைடில் எங்கேயாவது கல்யாணம் பண்ணி அனுப்புங்க. அவள் கஷ்டப்பட்டாதான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு மிங் சொல்லிட்டு இருக்கா. அதுவும் கரெக்ட் தான்.
ஆனா லாஸ்ட் டைம் மிஸ்டர் சென் மேட்டர்ல மாட்டின பிறகு அவ நம்ம பேச்ச கேட்பாங்கிறது டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு, ஆனா இப்போ நம்ம மிஸ்டர் ஹீ கூட மேரேஜ் ப்ரொபோசல் பத்தி பேச போறோம். அந்த டைம்ல அவளால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. மிஸ்டர் ஹீ என்ன பர்சனலா சூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஒரு பொண்ணு டீல் பண்றதுக்காகலாம் அவங்க நம்மகிட்ட கோவப்பட மாட்டாங்க. அவ ஒர்க் பண்ற பிளேஸ் தான் நமக்கு தெரியும்ல. முன்னாடியே போயிட்டு அவள டீல் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபேமிலியா பிளான் பண்றாங்க. இங்க ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒர்க்கா வந்திருக்கா. என்ன மறுபடியும் வேலைக்கு போயிருக்கியா? என்ன மணி வேணுமா அப்படின்னு கேட்டா, மணிக்காகன்னு இல்ல. நான் ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ கஸ்டமரை இடத்துல விட்டு வரக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசுறா. சரி ஃப்ரெண்ட் ஃபேமிலி மேட்டரை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ எதுவும் ஒரி பண்ண வேண்டாம் அப்படின்னா, நான் என் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. பக்கத்துல தான் நெஃப்யூ நிக்கிறான். இந்த வாய்ஸ் ஹீரோனோட வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன அப்படின்னு ஹீரோ கேட்டா, எனக்கு அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. நான் வேற ஒரு பொண்ணு லைக் பண்றேன் அப்படின்னு சொல்ல வந்தா, அப்போ ஹீ ஃபேமிலியை விட்டு வெளியே போயிரு. மிங்க நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா ஹீ ஃபேமிலியில் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அதுக்கு பிறகு அவனாலையும் எதுவும் சொல்ல முடியல. இங்க ஹீரோயின் சர்வ் பண்றதுக்கு வந்தா அங்க அவளோட ஃபேமிலி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்களே இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, உன்னை நாங்க தான் ஸ்பெஷலா ரெக்யூஸ்ட் பண்ணோம் அப்படின்னு அவளை பிடிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உன் சிஸ்டருக்கும் சென்னுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் அவளோட அக்கா உனக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்த எப்படி? அதான் உனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கோம். அங்க பாரு அவன் தான் லின். அவன் மவுண்டன் ஏரியால இருக்கான். யங் அண்ட் கேப்பபிளான பர்சன். அவன் உனக்கு ரைட் மேட்சா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவனை பார்க்க யங் அண்ட் ஹேண்ட்ஸமா இருக்கானா? நான் மேரேஜ் பண்ணிக்கிறதும் பண்ணாம போறதும் அது உங்களோட கன்சர்ன் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ எதுக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? இன்னும் நீ சென்னை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கியா? அவனுக்கும் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அவன் என்னதான் மேரேஜ் பண்ணியிருப்பான். ஃபியூச்சர்ல அவன் ஹீ ஃபேமிலியோட பிசினஸ் டேக் ஓவர் பண்ண பிறகு நான் தான் ஹீ ஃபேமிலியோட மேடமா இருப்பேன் அப்படின்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் உன் கனவு தான். அவன் ஹீ ஃபேமிலியோட மாஸ்டர் ஆக போறானா? அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த வேலையை ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் எதுக்கு நீ பேசுற? நான் ஹீ ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணிட்டு போக போறேன். அதே மாதிரி நீயும் மவுண்டன் ஏரியாவுக்கு மேரேஜ் பண்ணிட்டு போகணும். அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஹீரோயின் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா, இவகிட்ட இதெல்லாம் பேசியதுக்கு அப்படின்னு ஹீரோனை பிடிச்சி லின் பக்கத்துல தள்ளுறாங்க. உன்னோட சுச்சுவேஷனுக்கு ஒருத்தன் உன்னை வேணும்னு ஆசைப்படுறதே பெரிய விஷயம். ஒழுங்கா இதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அப்பா சொல்றாங்க. இந்த பொண்ணு பாக்குறதுக்கு லுக்கிங் நல்லா தான் இருக்கு. பட் ரொம்ப தின்னா இருக்காளே, இவளால குழந்தை பெத்து தர முடியுமா அப்படின்னு அவன் கேக்குறான். எங்களோட ஃபேமிலி ஜீன் சூப்பரா இருக்கும். அவளால கண்டிப்பா உங்களுக்கு ட்வின் பாய்ஸை பெத்து தர முடியும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்படியா? அப்போ சரி. இங்க பாரு, நான் உன்னை வில்லேஜுக்கு கூட்டு போறேன். உன்னை அடிக்கலாம் மாட்டேன். நீ எனக்காக பாய் பேபி பேத்து கொடு. அப்புறம் என் ஃபேமிலியில உன்னை நான் செட்டில் டவுன் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. உன்னோட விருப்பம்லாம் இங்க அவசியம் கிடையாது. நீ இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. நான் ஸ்பெஷலா உனக்குனே இவனை பிக் பண்ணியிருக்கேன் மவுண்டன் ஏரியால இருந்து. அங்க போய் நீ கஷ்டப்படணும். சென்னை பத்தி திங்க் பண்ணி கூட நீ பார்க்க கூடாது அப்படின்னு சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கா. நீங்க என்ன மவுண்டன் ஏரியாவுக்கு விற்க பாக்குறீங்களா? இதனால போலீஸ் உங்களை வந்து பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கீங்களா அப்படின்னு கேட்டா, நாங்க உன்னை மேரேஜ் பண்ணி தான் அனுப்ப போறோம். உனக்கு நாங்க பிரைட் பிரைஸ் கூட வாங்கல. இது எப்படி செல்லிங் ஆகும்? அங்க போய் நீ உன் ஹஸ்பண்ட் கூட வாழ போற. உனக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான் அம்மா இதெல்லாம் உன் நல்லதுக்காக பண்ணங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இதுதான் என்னோட நல்லதுக்கா? நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்னை விடுங்க அப்படின்னு ஹீரோன் கத்திட்டு இருக்கா. என்ன அவளை பேச விட்டு பார்த்துட்டு இருக்கீங்க? வாயை மூடுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ மயக்க மருந்து கொடுத்து அவளை மயக்கமடைய வைக்கிறாங்க. அவளோட ஃபேஸை கவர் பண்ணு. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னதும் டவலை போட்டு கவர் பண்றாங்க. அப்போதான் ஹீரோ ரூம்க்கு வரா. இதுதான் சென்னோட அங்கிளா? இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி மிங் பார்த்துட்டு இருக்கா. அவன் அங்கே ஸ்ட்ரேஞ்சர் இருக்கிற மேலே பார்த்ததும் இது யாரு அப்படின்னு கேட்குறான். இவன் எங்கள் ஹோம் டவுன்லேருந்து வந்திருக்கான். மிங்குக்கு கல்யாணம் ஆக போகிறத கேள்விப்பட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்காக ஒய்ஃப் கூட வந்தான். ஆனால் ஒய்ஃப் கொஞ்சம் சிக்காக இருந்திருக்காங்க. அதான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் படுத்துட்டாங்க. நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிங்க அப்படின்னு அவன் அங்கேருந்து அனுப்ப பார்க்குறாங்க. அவனும் டேபிளை விட்டு எந்திக்கிறான். அதில் ஹீரோனோட கை டேபிளை பலமாக அடிக்குது. உண்மையாகவே இது உங்களோட ஒய்ஃப் தானா? இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், அவங்களாம் வில்லேஜ் பீப்புளில் அதனால ரஃபாக தான் தெரிவாங்க. பட் ரொம்பவே பாசமாக இருப்பாங்க. நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அவன் அங்கேருந்து அனுப்புகிறாங்க. அவன் கிராஸ் ஆகி போகும்போது ஹீரோனோட கை ஹீரோ மேலே படுத்து அவனும் பார்க்குறான். வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கையை தூக்கி மேலே வைக்கிறான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு போங்க அப்படின்னு ஹீரோ அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறான். அவனுக்கு என்னடா இது, ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு மணியை செலவு பண்ணுவாங்களா? அவள் செத்து போனால் அடுத்த ஒய்ஃப்ல மாறிக்கலாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு போகிறான். ஹீரோ கிட்ட வந்து மிங் லைட்டாக ஃப்ரெட் பண்ணுற மாதிரி பேசுகிறா. இந்த டீயை நானே தான் ரெடி பண்ணேன், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு பக்கத்தில் போய் நிற்கிறா. இதுதான் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியோட வளர்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுடுறான். உனக்கு கொஞ்சம் கூட எம்பரசிங்கா இல்லையா, தள்ளி வா அப்படின்னு சென்னை அவளை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் சென்னோட அங்கிள்ல, அதான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டா
அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ஹீரோனை தூக்கிட்டு போறவனுக்கு அவ ரொம்பவே ஹெவியா தெரியுறா. இவ என்ன இவ்ளோ வெயிட்டா இருக்கா? எப்படி நான் தூக்கிட்டு போறது? இது மட்டும் வேற பிளேஸா இருந்திருந்தா நான் என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம். பட் இந்த பிளேஸ்ல என்னால எதுவும் பண்ண முடியாது. சீக்கிரம் வீட்டுக்கு போணும் அப்படின்னு அவள் தூக்கிட்டு போறா. எங்க பேரண்ட்ஸும் ஹீரோ கிட்ட நீங்க தானே இந்த மேட்சை ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் கிஃப்ட்டை பத்தி பேசலாமா அப்படின்னு அவன் பேச வரான். அப்போ அசிஸ்டன்ட் கால் வருது. பாஸ் மேடம் என்ன வீட்டுக்கு போலையா அப்படின்னு அவன் சொல்றான். உடனே ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல உள்ள ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்க்கறான். அதுல ஹீரோயின் அந்த மேன் தான் தூக்கிட்டு போறான். இவ யாரு அப்படின்னு கேட்டா அவங்களும் ஆன்சர் பண்ணாம திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. சென்னு அதை பார்த்து கோவப்படுறான். உடனே எல்லா எக்ஸிட்டையும் சீல் பண்ண சொல்லு, யாரும் இங்க இருந்து வெளியே போக கூடாது அப்படின்னு ஹீரோ ஆர்டர் கொடுக்குறான். இங்க ஹீரோனை வண்டியில தூக்கி போட்டான். இனி வீட்டுக்கு போக வேண்டியதான் வேலை. வீட்டுக்கு போனதும் ஒன்னு என்னோட பிரைட் ஆக்க போறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு இப்பதான் கொஞ்சம் மயக்கம் தெரியுது. கண்ணு முடிச்சு பாக்குறா. அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்றா. என்ன உன்னை நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா அப்படின்னு கட்டையை தூக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஹீரோனும் அங்கிருந்து ஓடி போலான்னு ட்ரை பண்றா. பட் அவளோட பாடி ரொம்பவே வீக்கா இருக்கு. என்ன ஓடவா பாக்குற? உன் காலை உடச்சு போட்டதா இன்னொரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு கட்டையை தூக்கிட்டு அடிக்க போறான். ஹீரோனும் ரொம்பவே பயந்து போயிருக்கா. பின்னாடி ஹீரோ வந்து அவனுக்கு ஒரு கிக் கொடுக்குறான். அவன் கீழே விழுந்துட்டான். ஹீரோட ஆட்கள் வந்து அவனை பிடிக்கிறாங்க. இப்போ ஹீரோனை தூக்கி விட்டு உனக்கு ஓகேவா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். சென்னு அவகிட்ட வந்து பேசுறான். நீ என்ன பண்ண ஹீரோயினை அப்படின்னு அவனை பார்த்து முறைச்சா, நீ ஃபர்ஸ்ட் யாரு? நான் என்னோட ஒய்ஃபை டிசிப்ளின் பண்றேன், நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு அவன் பேசுறான். உன்னோட ஒய்ஃபா அப்படின்னு கேட்டா, இப்போ மிங்கும் வந்துட்டு ஆக்சுவலி மிஸ்டர் ஹீ, இது என் சிஸ்டரும் பிரதரும் இல்லாவும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அதான் அதை பெருசுப்படுத்த வேண்டாம் அனுப்பிடலான்னு பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. எனக்கு பிரதர் இல்லாவா? எப்போ ஹீரோனுக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சென் கேட்குறான். உண்மையாவே இது என்னோட பிரதர் இல்லாதா? ரெண்டு பேரும் சீக்கிரமே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவ பேசுறா. இல்ல இது எதுவுமே உண்மை கிடையாது, நான் இதுக்கு முன்னாடி அவனை பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீங்க சண்டை போட்டதெல்லாம் ஓகே, அதுக்கு அவனை யாருன்னே தெரியாதுன்னு சொல்ற, இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு மிங் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ என்னோட ஒய்ஃப், அவளுக்கு லெசன் டீச் பண்றது என்னோட ரைட்ஸ், இதை கடவுளே வந்தா கூட கேட்க முடியாது அப்படின்னு அவன் ஆர்கியூ பண்ணா. இப்ப அவனுக்கு அடி விழுது. உண்மையாவே அவன் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொன்னா இம்பாசிபிள் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஹீரோயின் தெரியாது, அப்புறம் எப்படி அவளோட ஹஸ்பண்ட் இவன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா நான் தான் அவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு ஹீரோ சொல்ல வரான். அதுக்குள்ள ஹீரோ நீங்க மயக்கம் போட்டுறா. ஸோ அவளுக்கு என்ன ஆச்சுன்னா அவளை அங்கே தூக்கிட்டு போக போறான். பின்னாடியே சென் போலான்னு பார்த்தா அசிஸ்டன்ட் ஸ்டாப் பண்றான். பாஸோட மேட்டரை நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு வான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க நீங்க ஃபேமிலியை சேர்ந்து என்ன பண்றீங்க? லாக்கு அகைன்ஸ்டா ஒரு பொண்ணு செல் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு அவன் கேட்டா, நாங்க எங்க செல் பண்ணோம், நாங்க பிரைட் பிரைஸ் கூட கேட்கவே இல்லை, ஜஸ்ட் அவளோட பார்ட்னர் கிட்ட அவளை புஷ் பண்ணோம். இப்போ வேணா அவ எங்க மேல கோவப்படலாம், பட் ஃபியூச்சர்ல இந்த டிசிஷனுக்காக அவ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவா. அப்புறம் மிஸ்டர் ஹீ என்ன அப்படியே போயிட்டாங்க, கல்யாணத்தை பத்தி எதுவும் பேசலையே அப்படின்னா, இனி இந்த கல்யாணம் நடக்கணும்னா அது பாஸோட கையில தான் இருக்கு அப்படின்ட்டு அவனும் போறான். ஹீரோயின் கான்ஷியஸ்க்கு வந்துட்டா, நீ வெயிட் பண்ணு நான் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் அப்படின்னா, இல்ல எனக்கு ரெஸ்ட் தான் வேணும், நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவங்க இந்த அளவுக்கு இறங்கி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த மேட்டரை நானும் சும்மா விட மாட்டேன், உனக்கான ஜஸ்டிஸை நான் வாங்கி தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இல்ல இந்த மேட்டரை நானே ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்க இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கும் போது நானும் அவங்க கிட்ட ரூத்லெஸ்ஸா தான் நடந்துப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அடுத்து எங்க அப்பா கால் வருது. ஹீரோ சைட்ல இருந்து கால் பண்ணி மேரேஜை பத்தி பேசுறாங்க. இதுல நெகோசியேஷனுக்கு எந்த வாய்ப்பும் இல்லையா அப்படின்னு அப்பா கேட்டுட்டு இருக்காங்க. என்ன அவங்க டிமாண்ட் பண்றாங்கன்னா, இந்த கல்யாணத்துல பிரைடல் பிரைஸ் அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதுக்கேத்தாப்புல இவங்களும் டவுரியை அஃபோர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்க பண்ற அளவுக்கு அவங்களும் பண்ணணும். அது எப்படி இவங்க பண்ண முடியும்? அவங்களே பிரைடல் பிரைஸை வச்சு தான் கடன் எல்லாத்தையும் அடைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கே ஆப்பு வந்துருச்சே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயினா தான் இருக்கும். அவ தான் நம்மளை பத்தி ஏதாவது தப்பா சொல்லி கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி பேசினா, இல்லம்மா அவளுக்கு மிஸ்டர் ஹீ முன்னாடி என்ன ஒருத்தர் இருக்க போகுது, இதெல்லாம் அவங்க பண்றதுக்கான காரணம் நம்மளை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அவங்க கேட்குற டவுரியை கொடுங்க, அப்பதான் நாங்க போனா நம்ம ஃபேமிலிக்கும் கெத்தா இருக்கும் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை எப்படி என்னால இப்ப பண்ண முடியும்? என் கையில சுத்தமா காசே இல்லை, கடன்காரங்க வந்து வீட்டு கதவு தட்டாம இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்க லோன் ஷார்க் வந்துட்டாங்க. என்ன காசு ரெடி பண்ணிட்டியா அப்படின்ட்டு. நாங்க தான் காசு ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கேட்டோம்ல, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இங்க நடக்குது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கியா, ஹீ ஃபேமிலில இருந்து உங்களுக்கு பிரைட் ப்ரைஸ் வரப்போறது இல்லை, அப்புறம் நீ எதை வச்சு என் கடன் அடிக்க போற அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். உங்ககிட்ட அந்த மாதிரி யார் சொல்லுது? பிரைட் ப்ரைஸ் ஹீ ஃபேமிலில இருந்து பெரிய அமௌண்ட்டாக தான் கொடுப்பாங்க, மிஸ்டர் ஹீ தான் என்ன பர்சனலாக பிக் பண்ணியிருக்காங்க, ஸோ என்ன அவங்க ரொம்பவே வேல்யூ பண்றாங்க, இந்த மாதிரி என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு பொண்ணு மிரட்டி பாக்குறா.
என்னம்மா இங்க வந்து கதை விட்டுட்டு இருக்கியா? அப்படியே ஹீ ஃபேமிலிய உன்ன வேல்யூ பண்றதா இருந்தா, எப்பவோ நீ இந்த கண்ண அடிச்சிருந்திருப்ப. இப்ப எனக்கு நைட்டுக்குள்ள காசு வேணும். அது மட்டும் வரல, உங்க 3 பேரையும் உயிரோட விட மாட்டேன். அப்படின்னு அவன் மிரட்டுறான். நீங்க தான் ஆல்ரெடி டைம் குடுத்தீங்கல்ல அப்படின்னு கேட்டா, இது என்னோட முடிவு கிடையாது. எங்க நியூ பாஸ் தான் இந்த மாதிரி ஆர்டர் குடுத்துருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றான். என்னது நியூ பாஸா? அப்படின்னு கேட்டா, உங்க கடன் எல்லாத்தையும் எங்க நியூ பாஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள ரெக்கவரி பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதான் வந்திருக்கோம். அப்படியே அந்த மணிய நீங்க குடுக்கலன்னா, உங்க வீடையும், கம்பெனியும் எழுதி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஐயோ! வீடெல்லாம் எழுதி குடுக்கக்கூடாது. அப்ப நம்ம நடுத்தெருவுக்கு வந்துருவோம் அப்படின்னு அம்மா பயப்படுறாங்க. இப்போ பொண்ண பார்த்து உடனே சென்னை கான்டாக்ட் பண்ணு. ஒழுங்கா இந்த கடன எல்லாத்தையும் அவன அடைக்க சொல்லு. இல்லன்னா அவன் அங்கிள் என்கிட்ட இருந்து ஸ்கேம் பண்ணிட்டு போன மணிய ரெக்கவரி பண்ணி தர சொல்லு. 2யும் அவன் பண்ணலன்னா, அவனுக்கும் உன் கூட கல்யாணம் கிடையாதுன்னு சொல்லிரு. அப்படின்னு அப்பா மிரட்டுறாங்க. நானே ஃபேக் பிரெக்னன்சி மேட்டர யூஸ் பண்ணி தான் அவன என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்படி டிமாண்ட் பண்றது? பேசாம நீங்க ஃபேக்டரி கிவ் அப் பண்ணிருங்க அப்படின்னு அவ சொல்றா. அதுதான் நம்மளோட ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதையும் கிவ் அப் பண்ணிட்டா நம்ம என்ன பண்றது? அப்படின்னு அப்பா யோசிக்கிறாங்க. நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. ஃபியூச்சர்ல நான் ஹீ ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணிட்டு போன பிறகு சென்னை என் கைக்குள்ள போட்டு வச்சுப்பேன். மிஸ்டர் ஹீன்னு லைக் பண்ணாங்கன்னா, அப்ப அது எவ்வளவு மணிக்கு ஒர்த்தா இருக்கும் பாருங்க. அதனால இப்போ நம்ம இந்த பிரச்சனையை மட்டும் சார்ட் அவுட் பண்ணா போதும் அப்படின்னு அவ சொல்றா. அதான் அவன் சொல்றது கேட்டீங்கல்ல. இப்ப எதுவும் பிரச்சனை வேண்டாம். நம்ம வீடையும் கம்பெனியும் குடுத்துடலாம் அப்படின்னு அம்மாவும் சொல்றாங்க. சரின்னு இப்ப அப்பாவும் கான்ட்ராக்ட்ல சைன் பண்றாங்க. பாஸ் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியாச்சு. நீங்க வந்து பார்த்தா போதும் அப்படின்னு கூப்பிட, யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அங்க ஹீரோயின் வரா. நீ தான் இவங்களோட பாஸா? உன்கிட்ட எப்படி இவ்வளவு மணி வந்தது? இதெல்லாம் நீ என்ன ஸ்கேம் பண்ணி வாங்கின மணி தானே? உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அப்பாவில் அடிக்க போறாங்க. ஆனா அவனுக்கு தான் அடி விழுது. நீ ரொம்பவே அன்கிரேட்ஃபுல்லா இருக்க. உன் பேரண்ட்ஸே நீ கை வாங்கி அடிக்கிற அப்படின்னு சிஸ்டர் கேட்க வந்தா, இப்போ அவளே ஹீரோயின் அடிக்கிறா. இது என்ன ரெஸ்டாரண்ட்ல வச்சு அவமானப்படுத்தினதுக்காக, அப்புறம் இது என்ன மவுண்டன் ஏரியாவுக்கு செல் பண்ண ட்ரை பண்ணல அதுக்காக அப்படின்னு அவளை அடிச்சுட்டு அடுத்த அம்மா பாக்குறா. இது இப்போ உங்க டர்ன் அப்படின்னா, நான் உன்னோட அம்மா, உனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொன்னா, லீகலி உங்களுக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கல்யாணத்துக்கு தான் ஃபோர்ஸ் பண்ண முடியும்? சரி நான் இங்க உங்ககிட்ட ரிவெஞ்ச் எடுக்க வரல, அதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து காமிக்கிறா. இதுல நீங்க இத்தனை வருஷம் என்ன அபியூஸ் பண்ண எல்லாத்தையுமே நான் எழுதி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒத்துக்கிட்டு ஆமான்னு நீங்க சைன் போட்டீங்கன்னா, இந்த வீட்டை உங்களுக்காக விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. கண்டிப்பா நாங்க இதுல சைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு அம்மா ஆர்கியூ பண்ணா, அப்ப இன்னைக்கு நைட் நீங்க ரோட்ல தான் தூங்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்பா பயத்துல நான் சைன் போட்டு கொடுக்குறேன். அப்போ இந்த வீட்டையும் கம்பெனியும் எனக்கு கொடுத்துருவில்ல அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ரெக்யூஸ்ட் வைக்கல, சைன் போடுறதா இருந்தா போடுங்க அப்படின்னா தூக்கி போடுறா. இப்ப அப்பாவும் அதுல சைனை போடுறாங்க. அப்பா அங்க சென் வரான். நான் உனதான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோன்ட்ட பேச வரான். அப்போ மிங் போயிட்டு, அவன் இந்த மேனெல்லாம் வச்சு எங்க ஃபேமிலி புள்ளி பண்றா, நீ தான் எங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அவன் கையை தட்டி விட்டு இப்போ ஹீரோயின் பின்னாடி போயிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து பார்க்கும்போது ஹீரோ ஆல்ரெடி கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள பின்னாடியே சென்னு வந்துட்டான். உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, நான் உன்னை இந்த டைம் கிவ் அப் பண்றதுக்கான காரணம் ஹீ ஃபேமிலி தான். என் ஃபேமிலில இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நாம் இங்கே தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு. அதனால தான் நான் உன்னை கிவ் அப் பண்ண வேண்டியதாயிருச்சு அப்படின்னு அவன் சொல்றான். சரி ஓகே, நீ அவளே கல்யாணம் பண்ணிக்கோ. அவ தானே என்னை விட ஜென்டிலான பொண்ணு, உனக்கு கரெக்டான மேட்சா இருப்பான்னு நீ தானே சொன்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதுக்காக சாரி, அப்போ நான் என்னோட ரைட் மைண்ட்ல இல்லை, அதான் நான் அந்த மாதிரி பேசிட்டேன். நான் உண்மையாவே உன்னதான் லைக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பா அவங்க என்ன புள்ளி பண்ணும்போது நீ எங்க போன? அவங்க என்ன நடு ரோட்ல விட்டாங்கல்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். கையை விடு, உண்மையை சொல்ல போனா நீ என்ன லவ் பண்ணல. ஆக்சுவலி நான் சின்ன வயசுல இருந்து உன்னை டேக் கேர் பண்ணி பழகிட்டேன். அதான் நீயும் என்ன டிபெண்ட் பண்ணியே இருந்துட்ட அப்படின்னு அவ சொல்றா. இல்ல நான் உண்மையாவே உன்னை லவ் பண்றேன். நீ மட்டும் என்ன மேரேஜ் பண்ணிக்கலன்னா ஃப்ரெண்ட் ஃபேமிலியில உனக்கு மோசமான மேட்சை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு அவன் சொல்றான். அது உன்னோட கன்சர்ன் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தா. அப்போ மிங் சொன்னதெல்லாம் உண்மையா? உனக்கு வேற மென் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கா? அந்த மாதிரி மென்னெல்லாம் நம்பாத, அவங்க உன்னை பிளேத்திங் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். ஹீரோயினும் கோவத்துல அவனை அடிக்கிறா. திரும்ப அவன் அடிக்க வரும்போது ஹீரோ காரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரான். அங்கிள் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அவனை பார்த்து ஷாக் ஆகுறான். நான் மட்டும் இங்கே இல்லைன்னா உன்னோட ட்ரூ கலர்ஸை நான் எப்படி பார்த்துருக்க முடியும்? இந்த மாதிரி தான் உன்னோட பிஹேவியர் ரொம்பவே மோசமா இருக்குமா? இன்னொரு டைம் நான் எப்படி பார்த்தேன், அப்புறம் நீ ஹீ ஃபேமிலிக்குள்ள வரவே முடியாது அப்படின்னு அவனை மிரட்டா அவனும் பயத்துல அங்கேருந்து ஓடுறான். எதுக்கு காரை விட்டு வெளியே வந்தீங்க? ஜெலஸா ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. ஆமா, அப்புறம் நீ சொல்லு, உனக்கு வேண்டியது கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டா, ஆமா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு. ஃபெங் ஃபேமிலியோட அசட் எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் நான் தான் அந்த பாஸ்ன்னு தெரிஞ்சதும் அவங்க ஃபேஸை பார்க்கணுமே, சூப்பரான எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா.
இன்னும் ஃபியூ டேஸில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி இருக்குது, அதில் நீயும் என் கூட வந்து கலந்துக்கணும், அதில் உனக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் அவங்க 2 பேரும் கிளம்பி போகிறத ஃபேமிலியில எல்லாருமே பார்க்குறாங்க. அது மிஸ்டர் ஹீ தானே, அப்போது ஹீரோயினுக்கு மிஸ்டர் ஹீ கூட தான் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு அவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. அதனால தான் அவள் அந்தளவுக்கு போல்டாக பேசியிருக்கா. மிஸ்டர் ஹீ அவள் பக்கத்தில் இருந்தால் நம்மளால அவளை டச் பண்ண முடியாது. ஃபார்ச்சூன் டெல்லர் சொன்னது கரெக்டு தான். அவள் ஹாப்பியாக இருந்தால் நம்ம லைஃப் எல்லாமே நரகமாயிரும். அதே மாதிரி இப்போ இருக்கு, இது நடக்க விடக்கூடாது அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது பொண்ணு ஒரு ஐடியா கொடுக்குறா. மிஸ்டர் ஹீ அவளை லைக் பண்ண என்ன, நான் அவனை திரும்ப என்னோட பக்கம் எழுதுக்கிட்டா அப்புறம் ஹீரோ நம்ம கழட்டி விட்டுருவான்ல அப்படிங்கிற மாதிரி அவள் பேசுகிறா. ஆனால் சென் தானே அவனோட ஃபியான்சி அப்படின்னு கேட்டால், நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன், சென்னுக்கு ஹீ ஃபேமிலியில் எந்த மதிப்புமே கிடையாது. ஸோ அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது. ஆனால் நான் மிஸ்டர் ஹீயை மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஹீரோயின் மிஸ்ட்ரஸ் ஆயிடுவா, அவள் சஃபர் ஆனால் மட்டும்தான் நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் எப்படி நீ மிஸ்டர் ஹீயை இம்ப்ரெஸ் பண்ண போகிற அப்படின்னு கேட்டால், எனக்கு உன்னோட ஸ்கெடியூலை மட்டும் பார்த்து சொல்லுங்கள். ஒரு டைம் நானும் அவனும் பெட்டில் இருக்கிறத பப்ளிக்காக எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் அதை வச்சு நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து அந்த ஈவெண்ட்டுக்காக ஹீரோ ஹீரோயின் போகிறாங்க. பின்னாடி சென்னும் போகிறான். எப்படியாவது அங்கிளை மீட் பண்ணி நான் இங்கே மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லணும், அவங்ககிட்ட எப்படியாவது சம்மதம் வாங்கணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு போகிறான். அதை இங்கே மிங்கும் கேட்டுட்டு தான் இருக்கா. நான் நினச்ச மாதிரி அவன் அன்ரிலையபிள் தான், அவன் என்ன பிரேக்கப் பண்ணுறது, எனக்கு அவன் தேவையில்ல அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு நிறைய ஆர்டர் வந்திருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் டே என்னை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், நம்மளோட ரிலேஷன்ஷிப் பற்றி நான் யார்கிட்டையும் சொல்லல, ஜஸ்ட் உன்னோட ப்ரொப்போசல் நல்லா இருக்குன்னு தான் எல்லாரும் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே இப்போ சென் அங்கிள்கிட்ட பேச வரான். ஹீரோனை பார்த்ததும், நீ ஃபெங் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக பார்ட்னர்ஷிப் தேடி தான் வந்தியா அங்கிள், எனக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் உன்னோட ரெக்கமெண்டேஷன்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்டா, அங்கிள் நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன், எனக்கு மிங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை, ஸோ இந்த மேரேஜை நீங்கள் தான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்குறான். சரி ஓகே, பட் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, அதை மிங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நான் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சூப்பர் அங்கிள், நான் இப்போவே மிங்கிட்ட போய் பேசுகிறேன், நீ எனக்காக வெயிட் பண்ணு, நான் மிங்கிட்ட எப்படியாவது சம்மதம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவன் அங்கேருந்து போகிறான். நீங்கள் எதுக்கு அவனுக்கு ஓகே சொன்னீங்க, மிங்கு ஓகே சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்புறீங்களா அப்படின்னு கேட்டால், இப்போ அவன் முக்கியம் கிடையாது, நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அங்கே தான் மிங்கும் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோட பிளான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அவன் நினைக்கிறா. அங்கே ஒரு வெயிட்ரஸ் ஹீரோ மேலே வந்து ஒயினை குட்டுறாங்க. சாரி சார் தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னு சொல்ல, அவனும் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான். இங்கே அடுத்து மிங்க பார்த்தா அவள் ஒரு ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் கரெக்டான வேலை பண்ணேன், வெயிட்டருக்கு ஃபர்ஸ்டே காசு கொடுத்து ஹீரோட ரூம் நம்பர் என்னன்னு கேட்டு வச்சுக்கிட்டேன், இப்போ அவனோட ஒயினின்னு ரெக்கார்ட் பண்ணியாச்சு, அவள் இப்போ இங்கே வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே ஒரு மேனி போல் வந்ததும் அவள் இப்போ பெட்டில் எழுத்து போடுறா. ஹீரோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவளோட பேரண்ட்ஸ் அங்கே வராங்க. எங்கள் பொண்ணு மிங்க காணோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் எங்கள் பொண்ணு இங்கே கூப்பிட்டு வந்தோம், நிறைய பாஸ்லாம் இங்கே வருவாங்க, எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம்னு நினச்சோம், ஆனால் சடனாக பார்த்தா அவள் காணாமல் போயிட்டா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவள் என்ன சின்ன குழந்தையா, பெரிய பொண்ணு தானே, இங்கே தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னா. அப்போ அந்த வெயிட்ரஸ் வந்துட்டு, நான் பார்த்தேன் உங்கள் பொண்ணை மிஸ்டர் ஹீ அவங்க ரூம் கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு அவ சொல்கிறா. அது இம்பாசிபிள், ஹீரோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. மிஸ்டர் ஹீ ப்ராப்பரான ஆள், அவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு மேலே ஆசைப்படுவாங்க அப்படின்னு பேசினா, மேபி அவங்க அதிகமாக ட்ரிங்க் பண்ணியிருந்தா எங்கள் பொண்ணால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அது போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது, ஸோ ப்ளீஸ் எல்லாரும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே அங்கே கிளம்பி போகிறாங்க. ஹீரோன்னு போக போகிறா. வெயிட் பண்ணு, நீ ஹீரோ கிவ் அப் பண்ணிடு, ஏன்னா ஹீரோ மிங்க தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு அம்மா வான் பண்ணுறாங்க. ரூம்குள்ளே போனால் மிங் சேடாக இருக்கா. அப்பா அம்மா வந்துட்டீங்களா, நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன், நான் அது பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன், சடனாக மிஸ்டர் ஹீ வந்து என் கையை பிடிச்சி இழுத்தாங்க, அவங்க அதிகமாக ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க, என்னை இந்த மாதிரி ரூம் கூப்பிட்டு வந்துட்டாங்க, என்ன எப்படி உயிரோட வாழ முடியும் அப்படின்னு அவள ஆரம்பிச்சிட்றா. ஓ வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத, ஹீரோ அதிகமாக ட்ரிங்க் பண்ணவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ ட்ரிங்க் பண்ணலனா அப்போ வேணும்னே இதெல்லாம் பண்ணிட்டான்னு சொல்றியா அப்படின்னு அவ கேட்குறா. ஸோ மிஸ்டர் ஹீயை வெளியே பார்க்கறதுக்கு தான் ப்ராப்பரான மேலே தெரியுறாங்க, பட் ப்ரைவேட் லைஃப் ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. உன்னோடது எல்லாமே இப்போ என்னோடது ஆக போகுது அப்படின்னு சிஸ்டர் ஹாப்பியாக சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னதான் உங்கள் ஹீ ஃபேமிலி ஃபெங் ஃபேமிலியோட பவர்ஃபுல்லாக இருந்தாலும் என் பொண்ணுக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, எனக்கு இதுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு அப்பா அந்த போர்வையை தூக்க போகிறாங்க. அதுக்குள்ளே வெளியே இருந்து ஹீரோ வரான். நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் வெளியே இருக்கீங்கன்னா இங்கே இருக்கிறது யாரு அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க.
பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணி பார்த்து தெரிய போகுது அப்படின்னு சொல்ல, இப்போ ரிமூவ் பண்ணி பார்த்தா அங்கே இருக்கிறது மிஸ்டர் சென். இங்கே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரூமுக்கு வந்தது நீ தானே என் கைப்பிடிச்சு இழுத்த. இப்போ வந்து எல்லாரும் முன்னாடியும் மாட்டி விட பார்க்குறியா? அப்படிங்கிற மாதிரி அவன் கோவப்படுறான். ஸோ இதெல்லாம் மிஸ்டர் ஹீக்கு போட்ட பிளானா? ஏதோ இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இப்போ சென்னும் வரான். நீ இவ்வளோ மோசமான பொண்ணா? என் அங்கிள் மேலே உனக்கு தப்பான இன்டென்ஷன் இருந்திருக்கு. நான் இப்போவே நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை பிரேக் ஆஃப் பண்ணுறேன். இனி எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். சென் நான் சொல்கிறத கேளு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு அவ கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஸோ நீ என்னோட ஒய்ஃப் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டியா? பட் அது முடியாத காரியம். எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். என்ன மிஸ்டர் ஹீக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இப்போ ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல, என்ன அங்கிள் நீங்க அவளே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சென் ஷாக் ஆகுறான். எங்களுக்கு லீகலி மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஜஸ்ட் அதை பப்ளிக்காக அனௌன்ஸ் மட்டும் தான் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பட் சீக்கிரமே வெட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஃபைனலி ஓல்டு பேச்சுலருக்கு ஆள் கிடைச்சாச்சா? அந்த செலிப்ரேஷனில் நாங்களும் வந்து கலந்துப்போம். எப்போ பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, என் ஒய்ஃப் எப்போ சொல்கிறாளோ அப்போதான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதை பேரண்ட்ஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ எப்படி என்கிட்ட கல்யாணத்தை பற்றி மறைச்ச? நீ மிஸ்டர் ஹீயை மேரேஜ் பண்ணியிருந்திருக்க, ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லை பத்தியா அப்படின்ட்டு அப்பா பேசுகிறாங்க. அம்மாவும் நீங்கள் என் பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. அவள் ஃப்யூச்சரில் எதுவும் மிஸ்பிஹேவ் பண்ணானா உங்களுக்காக நான் அவளுக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. அவள் என்னோட ஒய்ஃப், அவளுக்கு நீங்கள் லெக்சர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இது எப்படி பாசிபிள்? அவள் என்ன தானே கல்யாணம் பண்ணியிருந்துக்கணும், எப்படி ஒன்று கல்யாணம் பண்ணா அப்படின்னு தங்கச்சி ஷாக்கிங்கில் இருக்கா. நீ மேரேஜ்க்கு டெஸ்பரேட்டாக இருக்கிறதுனால எல்லா மேனுமே ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவாங்கன்னு நினைக்கியா அப்படின்னு ஹீரோன் கேட்குறா. நீ ஒன்று என்னை விட பெட்டர் நினைக்காத. உனக்கும் சென்னுக்கும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருந்து தானே மிஸ்டர் ஹீ, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆல்ரெடி உங்கள் நெஃப்யூ கூட இவளுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்தது. நீங்கள் நெஃப்யூட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் இப்போ மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு எல்லாரும் காசிப் பேசுகிறாங்க. ஹீரோனும் சிஸ்டர் வந்து அடிக்கிறா. நீ அவன் கூட எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறல்ல, அதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு அவ கேட்குறா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டது கிடையாது. அதனால ப்ரூஃப்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் கிளாஸ்மேட் தான், அது எனக்கு தெரியும். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சென்னை பத்து கேட்க, அவனும் அங்கிளுக்கு பயந்துட்டு ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் கிளாஸ்மேட் மட்டும்தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். இன்னைக்கு இங்கே நடந்த மேட்டர் எதுவுமே வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஹீரோ எல்லாருக்கும் வார்னிங் கொடுக்குறான். ஆமாம் நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம், எங்களுக்கும் வேலை இருக்குது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோ இப்போ சிஸ்டரை பார்த்து உங்கள் பொண்ணுக்கு மென்டல் இஷ்யூ இருந்தா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கா போக சொல்கிற அப்படின்னு அவ கத்துறா. இப்போ ஹீரோட ஆட்களும் வந்து அவளை பிடிக்கிறாங்க. அம்மா அப்பா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நான் தான் இந்த ஃபேமிலியோட லக்கி ஸ்டார், என்னால இந்த ஃபேமிலி ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. மேபி அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் தப்பா சொல்லிட்டாங்க போல, உன்னோடதையும் உன் சிஸ்டரோடதையும் மிக்ஸ்டப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா பேசுறாங்க. நீ எங்க போனாலும் எங்களோட டாக்டர் தான், நீ ஹாஸ்பிட்டல் போனாலும் உன்னை பார்க்கறதுக்காக அம்மா அப்பா வரும் சரியா அப்படின்னு அம்மா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவளே இப்போ பேரண்ட்ஸ் கிவ் அப் பண்ணிட்டாங்க. அதனால சின்ன பார்த்து பேசுறா. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோ, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம் தானே அப்படின்னு கேட்டா, என் அங்கிள் ஆல்ரெடி மேரேஜ் பிரேக் ஆஃப்க்கு ஓகே சொல்லிட்டாங்க, இனி எனக்கும் உனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்து ஹீரோ பார்த்து மன்னிப்பு கேட்டா, நீ பண்ணதுலேயே பெரிய தப்பு, ஹீரோனோட எல்லா பொருளுமே உனக்கு வேணும்னு நீ ஆசைப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சின்ன பார்த்து, இதுக்கு முன்னாடி உன் மனசுக்குள்ள என்ன வேணா இருந்திருக்கலாம், பட் இப்போ ஹீரோயின் உன்னோட எல்டர், இனி நீ அவளை ப்ராப்பரான டைட்டிலோட தான் கூப்பிடணும், ஆன்டின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, ஓகே அங்கிள் ஆன்ட்டி அப்படின்னு அவனும் சொல்கிறான். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன ரிட்டன் வரும்போது ஃபுல்லாகவே அமைதியாக இருந்தே, எதுக்கு கோமா இருக்கியா? நான் நம்ம மேரேஜை பற்றி அனௌன்ஸ் பண்ணிட்டேன்னு அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் இல்லை, எப்படியும் ஒரு நாள் இதை நம்ம வெளியே சொல்ல போகிறது தான், நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லலான்னு தான் திங்க் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு கேட்டால், நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் அன்னைக்கு நைட்டே இந்த சிட்டியை விட்டு வெளியே போயிருப்பேன், இன்னைக்கு நான் வின் பண்ணியிருக்கவும் முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ என்னோட ஒய்ஃப், உன் பக்கத்தில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறது தானே கரெக்டு அப்படின்னு ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். சரி நான் இன்னொரு மேட்டர் கேட்கவா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போதே எதுக்காக என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இதுக்கு நான் ஆன்சர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. சரி அதுக்கு டைம் வரும்போது நான் சொல்கிறேன், இப்போ அதை விட முக்கியமான மேட்டர்லாம் இருக்குது அப்படின்னு ஹீரோனை பக்கத்தில் பிடிச்சி இழுக்கிறான். அந்த டைம் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. என்ன அப்படின்னு கேட்டா, நீ தான் இப்போ மிஸ்டர் ஹீயை மேரேஜ் பண்ணிக்கிட்டல்ல, அவன் ஹீ குரூப்போட சேர்மன், ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் நாங்கள் கஷ்டப்படுறது நீ எப்படி பார்த்துட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட்டு ஜென்ரல் மேனேஜர் பொசிஷன் கொடுத்தா போதும், இதுக்கு மட்டும் நீ ஒத்துக்கலனா நாங்கள் ஹீ குரூப் முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிடுவோம்
அப்புறம் ஹீரோ அவமானப்பட்டானா அப்புறம் அவனுக்கு உன்னை பிடிக்காம போயிரும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோனும் ஜாப் தானே, சரி நாளைக்கு கம்பெனிக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. என்ன, நான் உங்கள பர்சனலா டீல் பண்ணலங்கிறதுக்காக உன்கிட்ட வந்து திரும்பவும் பிரச்சனை பண்றாங்களா அப்படின்னு அவன் கேட்குறான். இத நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே கம்பெனிக்கு போனா, அங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வேலை குடுத்துருக்கா. என்ன வேலைன்னா, அப்பா செக்யூரிட்டி கார்டா, அம்மா கிளீனரா. அதனால 2 பேரும் கோவமா வந்து ஹீரோயின்ட்ட சண்டை போடுறாங்க. "நீங்க தானே வேலை கேட்டீங்க, அதான் நான் வேலை குடுத்துருக்கேன். பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? நீங்க என்னைய எப்படி ட்ரீட் பண்ணீங்களோ, அதே மாதிரி தான் நானும் உங்கள ட்ரீட் பண்றேன்" அப்படின்னு ஹீரோயின் பேசுறா. "அது உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணோம்" அப்படின்னா, "நானும் இத உங்க நல்லதுக்காக தான் பண்றேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நான் உங்க ஆசைய தான் நிறைவேத்திருக்கேன். நீங்க தானே சொல்லுவீங்க, நம்ம ஃபேமிலி புவர் கண்டிஷன்ல இருக்கு. என்னால முடிஞ்சா நான் ஃபேக்டரியில கிளீனிங் வேலை பார்த்தாவது நம்ம குடும்பத்த காப்பாத்துவேன்னு சொல்லுவீங்கல்ல. உங்க ஆசைய நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்க ஹேப்பியா தானே இருக்கணும்" அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அதனால ஹீரோவோட டாபிக் எடுத்து பேசுறாங்க. என்ன இருந்தாலும் நான் இப்போ ஹீரோட ஃபாதர் இன் லா. நான் எப்படி இந்த மாதிரி கம்பெனில செக்யூரிட்டி கார்டா ஒர்க் பண்ண முடியும்? ஸோ எனக்கு ஒழுங்கான வேலை வாங்கி குடு. இல்லன்னா கம்பெனி முன்னாடி போயிட்டு, நீ உன் பேரண்ட்ஸ எவ்வளோ அபியூஸ் பண்றாங்கறத எக்ஸ்போஸ் பண்ணிருவோம். அப்படிங்கிற மாதிரி அவங்க மிரட்டுறாங்க. நீங்க ஜஸ்ட் கிரேட்ஃபுல்லா தான் ஃபீல் பண்ணணும். இங்க வந்தது இன்னைக்கு நான். இதே ஹீரோ வந்திருந்தானா இத விட மோசமா போயிருந்திருக்கும். அப்புறம் இந்த லெட்டர் ஞாபகம் இருக்கா? இதுல நீங்க சைன் பண்ணி குடுத்துருக்கீங்க. நீங்க என்னை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நெனச்சா கூட நான் இத ரிலீஸ் பண்ணிருவேன். அப்புறம் என்ன ரூயின் பண்றேன்னு போயிட்டு நீங்க தான் அழிஞ்சு போவீங்க பார்த்துக்குங்க. உங்களுக்கு 2டே 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு கம்பெனில குடுத்த வேலைய பார்த்துட்டு இருங்க. இல்லன்னா உங்க பொண்ணு மாதிரியே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறதுக்கு ரெடியா இருங்க. அப்படின்னு ஹீரோயின் மிரட்டுறா. அவங்கள டீல் பண்ணிட்டு போனா அடுத்து ஜென் வந்து காரம் பறிக்கிறான். நீ எங்கேயாவது உழுந்து சாகணும்னா வேற எங்கேயாவது போ. எதுக்கு ஏன் கார் முன்னாடி வர? அப்படின்னு ஹீரோயின் திட்டுறா. யூனிங் அப்படின்னு பேச வந்தா, நான் இப்போ உன்னோட எல்டர். நீ என்ன ஆன்ட்டின்னு தான் சொல்லணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. என்னால இன்னும் இத நம்ப முடியல. என் அங்கிள நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேங்கிறத. உண்மைய சொல்லு. அவங்க உன்ன ஃபோர்ஸ் பண்ணாங்களா? அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். உனக்கு ஏன் அந்த மாரி தோணுது? உன் அங்கிள் மெச்சூர்டான பெர்சன். ஹேண்ட்ஸமா இருக்காங்க, ரிச்சா இருக்காங்க. நான் ஏன் உன் அங்கிள சூஸ் பண்ணக்கூடாது? நான் உன்கிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு. ஸோ இன்னொரு டைம் என்கிட்ட இந்த மாரி பேச வராத. அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போக போறா. நீ என் அங்கிள் உண்மையாவே உன்ன லவ் பண்றாங்கன்னு நம்புறியா? என் அங்கிள் ஹார்ட்ல ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கா. அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ். அந்த பொண்ண தான் என் அங்கிள் லவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் ஒண்ணும் பொய் சொல்லல. உனக்கு நம்பிக்கை இல்லன்னா நீ வேணா சர்ச் பண்ணி பாரு. அந்த டைம் என் அங்கிள் லவ் பண்ண பொண்ண கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சிட்டி ஃபுல்லா சர்ச் பண்ணாங்க. அது நியூஸ்ல கூட வந்தது. உனக்கு நம்பிக்கை இல்லன்னா நீ என் அங்கிளோட ஸ்டடி ரூமுக்கு போய் பாரு. அங்க அந்த பொண்ணோட ஃபோட்டோவும் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. அவன் சொன்ன எல்லாத்தையும் நம்பாம இருக்கவும் முடியல. நியூஸ செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ பத்தி அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்து ஸ்டடி ரூமுக்கு போறா. அங்க ஃபோட்டோ இருக்கான்னு பார்க்க போறா. ஹீரோ அங்க வந்துடுறான். என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, ஜஸ்ட் நான் புக்ஸ் ரீட் பண்றதுக்காக எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்றா. புக்ஸ் எல்லாமே ஷெல்ஃப்ல இருக்கு. ட்ராயர்ல என்ன தேடிட்டு இருக்க? இந்த டைம் நீ என்னம்மா ரூமர் கேட்டு வந்த அப்படின்னு கேட்டா, நான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்க ஹார்ட்ல உண்மையாவே ஃபர்ஸ்ட் லவ்னு ஒரு பொண்ணு இருக்காளா? அவள நீங்க ரொம்பவே லைக் பண்றீங்களா? அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. என்ன மறுபடியும் சென்னா? அவன் என்ன சொன்னாலும் நீ நம்புவியா? அப்போ இவ்வளவு நாள் நான் காமிச்ச லவ் எல்லாத்தையும் சந்தேகப்படுறியா? அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அதுக்கு இல்ல, ஜஸ்ட் நீங்க என்ன எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆமா, அது உண்மைதான். எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருக்கு. நான் அந்த பொண்ண 5 இயர்ஸா தேடிட்டு இருந்தேன். ஃபைனலி இப்பதான் அவள கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்புறம் எதுக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா, நம்ம மேரேஜுக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்கு. டிராயர்ல உள்ள போட்டோ எடுத்து பாரு. அப்போ உனக்கு புரியும். என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். அவளும் ஒரு குழப்பத்திலே டிராயரை ஓபன் பண்ணி பார்க்கறா. அதுல அவளோட போட்டோ தான் இருக்கு. என்னோட போட்டோ இருக்கு. நாங்க எப்போ மீட் பண்ணோம் அப்படின்னு அவ திங்க் பண்ணி பார்க்கறா. ஹீரோயின் கிளீனர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ ரவுடிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருப்பான். அவனுக்கு இவ ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பா. அதான் அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது. ஸோ நாங்க இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணியிருக்கோம். நான் தான் அதை மறந்துட்டேன். இது என்னோட தப்பு தான் அப்படின்னு ஹீரோ பார்க்க போறா. அங்க வெளியே போய் பார்த்தா ஹீரோ காணோம். ஹீரோ இங்க கார்ல போயிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி மிங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து சேஞ்ச் பண்ணும்போது அவ அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டா. மேடம்க்கு தான் இது ஆபத்து அப்படின்னு கால்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவை கேட்டு ஹீரோ தேடி போறான். எங்க ஹீரோயின் ஹீரோ தேடி சுத்திட்டு இருக்கா. மிங்கும் அங்க கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே உனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப மட்டும் நீ செத்துட்டனா எல்லாமே எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சிரும் அப்படின்னு அவன் மேல வண்டி ஏத்த போறா. அப்போ ஹீரோ இடையில வந்து ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணா அவனுக்கு காயம்படுது. இப்ப அவனும் வந்து பார்த்துட்டு இருக்கா. அவனும் நீ போட்டோ பாத்தியா அப்படின்னு கேட்டா, நான் பார்த்தேன். இது எல்லாம் என்னோட தப்பு தான். நான் தான் எல்லாத்தையும் மறந்துருந்திருக்கேன். உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது அப்படின்லாம் ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. அவனும் நான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே உன்கிட்ட சொல்லியிருந்திருக்கணும் அப்படின்னு அன்கான்சியஸ் ஆகுறான்.
ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்றாங்க. அங்க இப்போ சென்னை பார்த்ததும் அவளுக்கு செமையா கோவம் வருது. அசிஸ்டன்ட் வந்து ஹிட் அண்ட் ரன் பண்ணது மிங் தாங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. பட் அவ அந்த பிளேஸை விட்டு எஸ்கேப் ஆயிட்டா. போலீஸ் இன்னும் அவளை தேடிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ சென்னை ஹீரோயின் கோவமா அடிக்கிறா. இதெல்லாம் நீ வேணும் தானே பண்ண. என்கிட்ட அந்த மாதிரி சொல்லி நீ மிங்குக்கு டைம் ஏற்படுத்தி கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி அவ அக்யூஸ் பண்றா. அது என் அங்கிள், நான் எப்படி அவங்கள கொல்லணும்னு நினைப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் அந்த மாதிரி சந்தேகப்பட்டு பேசியிருக்க கூடாது. அதனால தான் வெளியே போனா அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மேடம், இதுக்கெல்லாம் காரணம் மிங் தான். உங்களோட தப்பு எதுவும் கிடையாது. பாஸுக்கு சர்ஜரி முடிஞ்சது எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா, நீ இந்த மாதிரி ஒன்று செல்ஃப் ப்ளேம் பண்ணிட்டு இருக்காத. இது உன்னோட தப்பு கிடையாது அப்படின்னு சென்னு சொல்றான். ஹீரோக்கு சர்ஜரி நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் வெளியே வந்ததும் ஹீரோயின் போயிட்டு கேட்குறா. ஹீரோ கிரிட்டிக்கல் கண்டிஷன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்போ நல்ல ரெஸ்ட் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ தான் ஓரளவு ஓகே அப்படின்னாப்புல இருக்கு. கீழே விழ போகும்போது சென் வந்து தாங்கி பிடிக்கிறான். உன் மைண்டில் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் உன்னோட ஹேண்ட் மட்டும்தான். இனி எப்பவுமே என்கிட்ட நீ டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும் அப்படின்னு அவனை வான் பண்ணுறா. அதனால அவனும் அப்செட்டாக போய் வெளியே போகிறான். அங்கே மிங்க பார்த்ததும், நீ என் அங்கிள் மேலே காரை ஏற்றிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா? ஒழுங்கா என் கூட வா, போலீஸில் வந்து சரண்டர் ஆயிரு அப்படின்னு அவளை பிடிச்சி இழுத்தா. இதுக்கெல்லாம் காரணமே நீதான். உன்னால தான் லைஃபே போச்சு அப்படின்னு இப்ப கத்தி எடுத்து அவனை குத்துறா. அந்த கத்தியை திரும்ப எடுத்து அவளை குத்த 2 பேரும் அந்த பிளேஸ்லயே சாகுற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ இந்த கண்ணு முழிக்கிறான். ஹீரோயின் அவனை உட்கார வச்சதும் ஹீரோ அவளை ஹக் பண்ணிக்கிறான். உனக்கு காயம் பட்டிருக்குல்ல அப்படின்னு கேட்டா, நான் உன்னை ஹக் பண்ணாலே என்னோட பெயின்லாம் பறந்துரும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ எனக்காக உன் லைஃப்பை ரிஸ்க் எடுத்தல அப்படின்னு கேட்டா, நீ இதுக்கு முன்னாடி என்ன 2 டைம் காப்பாத்திருக்க. ஸோ உனக்காக என் லைஃப்பை கொடுத்தாலும் அது ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரிலாம் பேசாத, நான் உன்னை சந்தேகப்பட்டேன், அதனால தான் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறா. உனக்கு இருந்தது சந்தேகம் கிடையாது, அது ஒரு பயம். உன்னை எப்படி நான் சடனாக லவ் பண்ண ஆரம்பித்தேன், உனக்கு ஈஸியாக கிடைச்ச எல்லாத்தையும் நீ இழந்துருவியோன்னு பயந்துட்ட அப்படின்னு சொன்னா, ஆமாம் பட் எனக்கு இப்போ அந்த பயம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோவும் நான் இந்த மேட்ரு உன்ட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் தான். பட் ஃபஸ்ட் டைம் ஒன்று பார்க்கும்போது நான் இது எல்லாத்தையும் சொன்னால் நீ பயந்துருவியோன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். சரி, நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் நம்ம வெட்டிங்கே பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி, உன்னோட விருப்பம் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். நான் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் தான் என்னோட ஹஸ்பண்டுன்னு அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம இதே மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு 2 பேரும் கிஸ் பண்ணுறதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.